குறித்த விஷயங்களிலும் பல்வேறு புத்தகங்களும் பல்வேறு ஆசிரியர்களும் காளீஸ்வரன் மாதிரியான பல்வேறு பேராசிரியர்களும் கற்றுக் கொடுத்தவற்றை தான் நானும் சில காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். நண்பர்களே, என்ன பேச வேண்டும் என்ற தலைப்பு கேட்ட பொழுது எனக்கு தோன்றிய அந்த நேரத்தில் தோன்றிய தலைப்பு, அப்பொழுது படித்து கொண்டிருந்த விஷயத்தை ஒட்டிய ஒரு தலைப்பு, நாம் சாப்பிடுகிற உணவு நமக்கானது மட்டும்தானா என்கிற ஒரு கேள்வி மனதில் ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. நிறைய நம் உடல் உறுதியாக இருக்கணும், நம்மளுடைய உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்பட வேண்டும், நமக்கு தொற்றாத வாழ்வியல் நோய்கள் வரக்கூடாது, கோவிட் மாதிரியான தொற்று நோய்களின் பிடியில் நாம் சிக்கக்கூடாது, அவற்றினுடைய தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்பாற்றலை வளர்க்க வேண்டும், அதுக்கெல்லாம் என்ன உணவு வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருக்கிற ஒரு பட்சத்தில் அதற்கான தேடலில் கிடைத்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது, அந்த ஆசிரியர்களிடம் பேசி கொண்டிருந்த பொழுது அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கான உணவு மட்டுமல்ல நண்பர்களே, அதுதான் அடித்தளத்தில் உள்ள செய்தி. அப்படியானால் யாருக்கு? நமக்கானதல்ல என்றால் வேறு யாருக்கு என்று பார்த்தால் எத்தனையோ உயிரினங்களை ஒட்டித்தான் அந்த உணவு இருக்கிறது. நம் உள்ளே இருக்கக்கூடிய, உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு இதுவரை பெயரிடப்படாத பல நுண்ணுயிர்களுக்கும், நம் உடலை விட்டு வெளியே இருக்கக்கூடிய இந்த பூமி உலகில், இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழேயும் வெளியேவும் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் அத்தனைக்குமானது தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவு. இந்த புரிதல் நம் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும் என்று தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படியான சிந்தனை? எதற்கு அப்படி யோசிக்கணும்? ஒரு சின்ன உதாரணத்தில் இருந்து வரலான்னு தோணுது. நம்ம உடம்புல இப்போ சிவராமன் நான் நிற்கிறேன்னா, என் உடம்பில் இருக்கக்கூடிய மரபணுக்களை வைத்து, மரபணுக்களால் கட்டமைக்கப்படுகிறது என்று தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த மரபணுக்கள் என்னுடைய, எனக்கான, என் தாய் தந்தை வழியாக வந்த செல்களில் இருந்து வந்த மரபணுக்கள் வெறும் 47% தான். மீதி 53% வேறு வேறு நுண்ணுயிர்களின் மரபணுக்கள் நம் உடம்புக்குள்ளே இருக்குது, நம் குடலுக்குள்ளே இருக்குது, நம்முடைய இரைப்பைக்குள்ளே இருக்குது, நம்முடைய பெருங்குடலுக்குள்ளே இருக்குது. இத்தனை நுண்ணுயிர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் நான் இங்கே பேசி கொண்டிருக்க முடியும், நீங்கள் இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க முடியும். அப்போ அந்த உயிர்களுக்கும் சேர்த்து தான் நாம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? எப்படி இது தெரியும்? ஒரு சின்ன அறிவியல் ஆய்வு நடந்தது, ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல் ஆய்வு. அந்த ஆய்வு பற்றி சொல்லணும். என்னென்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒருவேளை சிறுநீரகம் செயலிழந்து போச்சு அப்படின்னா இன்றைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைன்னு இருக்குது. யாரோ ஒரு நல்ல உடலில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் சிறுநீரகத்தை கொடுத்தாங்கன்னா அதை மாற்றி வைத்து ஒரு 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்வதற்கான, 20 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழ்வதற்கான சாத்தியத்தை நவீன மருத்துவ உலகம் கொடுத்திருக்கிறது. இப்போ சிறுநீரகம் மட்டுமல்ல, கல்லீரலில் வந்துருச்சு, இதய மாற்று வந்திருக்கு, நுரையீரல் மொத்தமாக மாற்றக்கூடிய அறுவை சிகிச்சைகள்லாம். இது மாதிரி ஒரு உறுப்புகள் செயலிழந்தப்புறம் இன்னொரு உறுப்புகளை மாற்றக்கூடிய அறுவை சிகிச்சைகள் உலகமெங்கும் வெற்றிகரமாக நடந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி வயிற்றுக்குள்ள குடல் சார்ந்த நோய்களில் ஒன்று இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்னொன்று இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அல்லது கிரான்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. அதாவது குடலுக்குள்ள நோய் எதிர்ப்பாற்றல் தன்னைத்தானே அதிகமாக இருந்து சீரணம் சரியாக இல்லாமல் சாப்பிட்ட உணவு உடனடியாக சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, அல்லது மலத்தோடு சேர்ந்து சீதம் இரத்தம் போய்கொண்டே இருப்பது, உடல் மெலிந்து கொண்டே இருப்பது, எந்த உணவு சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு 7 தடவை 8 தடவை இது மாதிரி மலம் கழிப்பதனால வலுவற்று போய் இருப்பதை ஓரிரு நோய்களில் ஓரிரு நோய் கணிப்பில் சொல்கிறாங்க. ஒன்று அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இன்னொன்று கிரான்ஸ் டிசீஸ், இரிட்டபிள் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் என்ற பெயரில் நவீன மருத்துவம் சொல்லுது. இதுக்கு என்ன சீர் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி நோயாளிகளுக்கு குடலுக்குள் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மிக குறைவாக இருக்குது. அந்த பாக்டீரியாவை நேராக வாயில் கொடுத்து உள்ளே கொண்டு போகிறது எல்லா பாக்டீரியாவையும் கொடுக்க முடியல. ப்ரோபயாட்டிக்னு கொடுத்தா கூட சில பாக்டீரியாக்கள் மட்டும்தான் உள்ளே போகுது. இதை மாதிரி சிறுநீரகத்தை மாற்றி வைக்கிற மாதிரி, இதயத்தை மாற்றி வைக்கிற மாதிரி வேற எங்கேயாவது இருந்து இந்த நுண்ணுயிரிகளை எடுத்துக்கொண்டு குடலுக்குள்ளே வைக்கலாமான்னு யோசிச்சார் ஒரு சயின்டிஸ்ட். இந்த ஆய்வில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்ல உடல் வலுவாக இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிற இன்னொரு நபரிடம் இருந்து இந்த பாக்டீரியாவை எடுத்து வைக்கணும். எப்படி எடுப்பது?
அவருடைய மலத்தில் தான் அந்த பாக்டீரியா நிறைய கிடைக்கும். அவருடைய ஃபீசிஸில் தான் அந்த பாக்டீரியா இருக்கும். அப்போ அந்த மலத்தை எடுத்து, ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய மலத்தை எடுத்து, இது மாதிரி நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனுடைய குடலை அறுத்து அந்த குடலுக்குள் இந்த மலத்தை வைக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த பாக்டீரியாக்கள் நிறைய நல்லது வந்து அவருக்கு அந்த நோயினுடைய தீவிரம் குறைவதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதோடு அந்த ஆய்வு முடிவு நிற்கலை. என்ன தெரிய வந்தது அப்படின்னா, யாருடைய மலத்தை எடுத்து கொண்டு வந்து இவர் வயிற்றுக்குள்ளே வச்சாங்களோ அந்த நபர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வச்சது என்னமோ மலம் மட்டும்தான், ஆனால் இவருடைய எண்ணம், இவருடைய எதிர்பார்த்தல், இவருடைய செயல்பாடு எல்லாமே அந்த மனிதருக்கு ஒட்டி இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு கதை கிடையாது, உண்மையில் நடந்த விஷயம். நீங்கள் போய் கூகுளில் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறதோடைய ஆய்வு கட்டுரைகளை படிச்சிங்கன்னா அது தெரியும். எப்படி இப்படி நடந்தது, எதனால் நடந்தது என்று கண்டுபிடித்து பார்த்தா அவங்க தெரிய வருது, இந்த மலத்தை வைத்துக்குள்ளே வச்சவுடனே உள்ளே போகிற பாக்டீரியாக்கள் இந்த மனிதனுடைய மூளைக்குள் செல்கிறது. இந்த பாக்டீரியாவிலிருந்து வரக்கூடிய பல்வேறு சுரப்புகள் பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி மூளையோடு உறவாடுகிறது என்கிற ஆய்வை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாக்களோ நுண்ணுயிரிகளோ இவையெல்லாம் நம் உடலுக்கானதுன்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது. அவை நம்முடைய வெறும் ஜீரணத்துக்கு மட்டும் செயல்படலை, அந்த ஜீரணத்தை தாண்டி பல்வேறு விஷயங்களுக்கு, உடலினுடைய எதிர்ப்பாற்றலிருந்து, நினைவாற்றலிருந்து, செயல்திறனிலிருந்து, மெட்டபாலிக் பல நோய்களை கட்டுப்படுத்துவது வரைக்கு இந்த பாக்டீரியாக்கள் நமக்கு உதவி கொண்டிருக்கணும் என்பதை அந்த ஆய்வு முடிவுகள் தெரிய வந்துச்சு. அப்போ அதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம் வாய்க்கு ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம் உடலுக்கு ஊட்டம் தருவது மட்டும் இல்லாமல், கூடவே வயிற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் எந்த விதத்திலும் தீங்கு செய்யக்கூடாது என்பதுதான் அந்த ஆய்வில் கிடைக்கக்கூடிய முதல் முடிவான விஷயம். ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வு முடிவு. அதை ஒட்டித்தான் இன்றைக்கு ஆட்டிசம் என்கிற நோய்க்கு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிரமப்படுவாங்க அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள். அந்த ஆட்டிச நோய்க்கான சிகிச்சைக்கு குடலில் உள்ள பாக்டீரியாக்களை வலுப்படுத்துவது மூலமாக, அதாவது வீனிங் பீரியடில் தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் உணவுகள் சாப்பிடும்போது குடலுக்குள் இருக்க வேண்டிய நுண்ணுயிரிகள் சரியாக இல்லை என்றால் அது ஒருவேளை ஆட்டிசத்துக்கு காரணமாக இருக்குமோ என்கிற நோக்கில் ஆய்வுகள் இன்றைக்கு செலுத்தப்பட்டு, இந்த நுண்ணுயிரிகளை சரி செய்து ஆட்டிசத்தை சரி செய்ய முடியுமா என்கிற ஆய்வு பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் சாப்பிடக்கூடிய உணவில் நம் உடல் நலம் தாண்டி இந்த பார்வையும் நமக்கு மிக மிக அவசியமான விஷயம். அதை தாண்டி வயிற்றுக்குள்ளே இருக்க பாக்டீரியா சரி, வெளியில் இருக்கிற உயிரினங்கள், வெளியில் இருக்கிற நுண்ணுயிரிகள், கோவிட் அதை மிகப்பெரிய அளவில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. 1970களுக்கு முன்னாடி உடல் நலம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை தான் நவீன மருத்துவம் ஏற்றுக்கொண்டிருந்தது. ஒரு இதயம் சரியாக துடிக்கிறதா, நுரையீரல் சரியாக சுவாசிக்கிறதா, சிறுநீரகம் சரியாக கழிவுகளை தள்ளுகிறதா, அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். 1970 தான் நவீன அறிவியல் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அதற்கு முன்னாடியே சிக்மண்ட் ஃப்ராய்ட்லாம் வந்தால் கூட உலக சுகாதார நிறுவனம் முழுமையாக உடல் நலத்திற்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியமானது என்று சொன்னது 1970 ஆலமாட்டா ரெசல்யூஷனில் தான். அந்த ஆலமாட்டா ரெசல்யூஷனில் தான் முதல்ல சொன்னாங்க, ஒரு உடல் நலம் நலமாக இருக்கணும்னா உள்ளே இருக்கிற உறுப்புகள் மட்டும் நலமாக இருந்தால் பத்தாது, உன்னுடைய உள்ளம் நலமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் தமிழ் சமூகம் கிட்டத்தட்ட 3ஆம் 4ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிவிட்டது, மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே என்று. மறுப்பது உடல் நோய் ஃபிசிக்கல் இல்னஸ், மறுப்பது உளநோய் மென்டல் இல்னஸ். இதை 4ஆம் நூற்றாண்டிலேயே சித்த மருத்துவம் மிக தெளிவாக திருமந்திரத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால் 1970 தான் நவீன அறிவியல் அதை வெகு காலத்திற்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டுச்சு. இப்பொழுது கோவிட் வந்து போனதுக்கப்புறம் 21-22 புதிதாக இன்னொரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இல்லை, உன்னுடைய உடல் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன்னுடைய உள்ளம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது. நீ நின்று கொண்டிருக்கிறையே, இந்த நிற்கிற இடத்தினுடைய மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகளினுடைய வேர்களிடம் ஒட்டி கொண்டிருக்கிற நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கணும்.
நமக்காக திரட்சியான கனிகளை கொடுப்பதற்காக அந்த வேர் முடிச்சுகளில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சைகள் செய்யக்கூடிய வேலை மிகப்பெரிய வேலை. அந்த பூஞ்சைகள் நலமாக இருக்கணும், இந்த மரத்தில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டு நலமாக இருக்கணும், இல்லைன்னா வேறு ஒரு பறவை நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலுக்கடியில் இன்னும் 60% மேல் அடையாளம் தெரியாத பல நுண்ணுயிர்கள் இருக்கின்றன, பல உயிரினங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதை ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப எந்த வளர்ச்சி எதுக்காக நாம் திட்டமிட்டாலும் சரி, எந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்தாலும் சரி, இந்த நுண்ணுயிர்களும் சரி பிற உயிரினங்களும் சரி எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மனித இனம் நலமாக இருக்கும் என்று மிக தெளிவாக ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்று உலக சுகாதார நிறுவனமும் யுனைடெட் நேஷனும் சொல்லிடுச்சு. ஸோ குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களும் வெளியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. நாம் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாட்களாக, அதுவும் குறிப்பாக கடந்த 200-250 வருடங்களாக மனித இனம்தான் இருக்கிறதிலே வலிமையான இனம், மனித இனம்தான் மிக அறிவாளியான இனம், மனித இனம்தான் மிக அறச்சிந்தனை உள்ள இனம் என்று நாம் தவறாக நினைத்து கொண்டே இருந்தோம். உண்மையிலே நிறைய புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க, பிற ஆசிரியர்கள் சொல்ல சொல்ல, படிக்க படிக்க இருக்கிறதிலேயே மிக கேவலமான இனம் மனித இனம்தான் என்று திரும்ப திரும்ப தெரிய வருகிறது. சேப்பியன்ஸ் என்று ஒரு நூல் சமீபமாக என்னை மிகவும் அழுத்தி இருக்கக்கூடிய நாகலட்சுமி சண்முகம் என்கிற அம்மா அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சேப்பியன், தமிழிலும் சேப்பியன்ஸ் என்றே வந்திருக்கிறது. யுவான் நுராரின் மிக மிக உலகம் எழுதும் விற்று தீர்த்த ஒரு நூல். இங்கேயும் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் வாங்கலைன்னா நாளை ஒரு நாள் கூட நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் அந்த சேப்பியன்ஸ். அந்த சேப்பியன்ஸ் நூலை படித்ததுக்கப்புறம் அதில் சொல்கிறான், இந்த சேப்பியன்ஸ் ஹோமோசேப்பியன்ஸ் தான் மனிதனுடைய மூத்த கடைசி குரங்கு என்று எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் மனிதனின் முதல் மனிதன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஹோமோ நியோண்டர்தால், ஹோமோசேப்பியன்ஸ் இவை தான் மனித இனமாக மாறுகிறது. இந்த சேப்பியன்ஸ் எங்கெல்லாம் நகர்ந்துச்சோ அங்கெல்லாம் என்ன நடந்தது என்று அந்த ஆசிரியர் எழுதுகிறார். மாமூத் என்கிற ஒரு உயிரினத்தை பற்றி நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, புத்தகங்களில் படிச்சிருப்போம், கதை புக்கு மாதிரி படிச்சிருப்போம். யானை போல 10 மடங்கு பெரிய மெகாஃபானா, அது மிகப்பெரிய விலங்கினம். அந்த மாமூத்துக்கள் ஐரோப்பாவினுடைய மேல் பகுதி முழுக்க நிரம்பி இருந்தது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட் எல்லா இடத்துலையும் நிரவி இருந்த ஒரு அனிமல் மாமூத். சேப்பியன்ஸ் மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்து மேலே போக போக மாமூத்துகள் முழுசும் செத்து போச்சு. மனுஷன் டூண்டு இருக்கான். அவர் எழுதுறார், சேப்பியன்ஸ் எழுதுறார், மாமூத் லேசாக ஒரு கால்ட்டு லேசாக ஒரு எட்டி எரிஞ்சா மனிதன் செத்து போயிடுவான். ஆனால் மனிதன் போக போக அங்குள்ள மாமூத்துகள் எல்லாம் இறந்து போயிருக்கு. மனிதன் தான் கொன்றானா என்று தெரியாது, ஆனால் இவர்கள் போனதுக்கும் மாமூத்துக்கள் இறந்ததும் ஒரே பருவத்தில் அப்படின்னு அவர் எழுதுறார். அதே மாதிரி கீழே ஆப்பிரிக்காவின் கீழ்ப்பகுதிக்கு போகிறாங்க, மடகாஸ்கர், ஒரிஷியஸ் தீவு பகுதியில் யானை பறவை என்று ஒரு பறவை இருக்கு, எலிஃபென்ட் பேர்டுன்னு எழுதுறார். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 1/2 டன் 1.5 டன் வரைக்கும் எடையுள்ள பறவைகள். அந்த பறவைகள் எல்லாம் செத்து போகுது. சேப்பியன்ஸ் எப்போ அங்கே போகிறானோ அங்கே செத்து போச்சு. ஆஸ்திரேலியாவில் கங்காருக்கள், இன்னைக்கு பார்க்குற கங்காருக்கள் மாதிரி பல மடங்கு பெரிய கங்காருக்கள், டைப்ரடோஸ் என்று அந்த உயிரினங்கள் எல்லாம் மனிதன் அங்கே போனோடனே இறந்து போகுது. இவர்கள் சேப்பியன்ஸில் அவர் எழுதுறார், இந்த மனித இனம் போக போக ஒன்று அந்த உயிரினங்களுக்கு வேண்டிய உணவுகள், அந்த உயிரினங்கள் வாழ்வுக்கு ஆதாரமான விஷயங்களை இந்த சேப்பியன்கள் பறிப்பதாலோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடையூறில் இருந்ததனால் மட்டும்தான் அந்த மெகாஃபானாக்கள் எல்லாம் இறந்து போகுது என்று அவர் எழுதுகிறார். ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயத்தில் அவர் இன்னொரு கருத்தை சொல்கிறார், மனித இனம் மட்டும் அப்போ எப்படி வளருது? மற்ற உயிரினங்கள்லாம் பெருசாக பெருத்து போயிருக்கலாமே, ரொம்ப பின்னாடி வந்த உயிரினம் தான் மனித இனம். அவன் மட்டும் இன்றைக்கி நம்மளை மாதிரி உட்கார்ந்து படித்து பேசி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், மற்ற விஷயங்கள்லாம் சாதாரணமாக இருக்குது, ஏன் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு அவர் சேப்பியன்ஸில் அழகாக ஒரு பதில் சொல்கிறார். மற்ற உயிரினங்கள்லாம் நேரடியாக தகவலை நேரடியாக பேசும், அவ்வளோதான். தகவலே பேசாதுன்னு நினைக்க வேண்டாம், அவங்களுக்கும் மொழி உண்டு. அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒரு மொத்தமாக ஒரு குரங்கு கூட்டம் இருக்கிற இடத்துல கீழே ஒரு விலங்கு, புலி வருதுன்னு நினைக்கிறேன், சிறுத்தையோ ஒரு புலி வரும்போது
ஒரு குரங்கு அறைகூவல் விடுது, சிறுத்தை வருது அப்படிங்கிறத அதனுடைய மொழியில் சொல்வதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு இன்னொரு குரங்கு கூட்டங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அங்கே சிறுத்தை இல்லை, அந்த ரெக்கார்டை போய் போடுறாங்க. போட்டவுடனே அத்தனை குரங்கும் ஏறி மலைக்கு மேலே ஏறி போய் உட்காந்துருச்சு. அப்போது அந்த மொழி, முதலில் அங்கே பேசிய மொழி சிறுத்தை வருகிறது என்கிற தகவலை சொன்ன குரங்கின் மொழி, ஏன்னா அந்த ஆசிரியர் பதிவு செய்கிறார். ஆனால் தட்டையாக சிறுத்தை வருது மேலே ஏறு, அவ்வளோதான் அந்த செய்தி பரிமாற்றம் இருக்கிறது. இதே மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு அவர் எழுதுகிறார். மனிதன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததற்கு காரணம் பகுத்தறிவோ இல்லை என்றால் ஏங்கல்ஸ் மார்க்ஸ்லாம் சொல்லுவாங்க, முன் கை இரண்டு முன்னங்காலாக இருந்தது கைகளாக ஆனது தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம் என்று ஒரு கருத்தாக்கம் உண்டு. அவர் சேப்பியன்ஸ் என்ன யுவான் ஹராரி என்ன சொல்கிறாருன்னா, மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் காசிப்பிங் அப்படின்னு எழுதுறாரு. காசிப்பிங்னா சும்மா புறங்கூறி பேசிக்கிட்டு இருக்கிறது, கதை சொல்வது என்று எழுதுறாரு. எப்படின்னா குரங்கு சிறுத்தை வருது அப்படின்னு தகவல் சொல்லும். ஆனால் மனிதனாக இருந்தால் என்ன சொல்லுவான்னா, சிறுத்தை அப்படியே லெஃப்ட்டுக்காக போகும்போது அந்த பக்கம் ஒரு ஆடு இருந்துச்சு, அதை தாண்டி ஆற்றுக்கு குறுக்க வரும்போது இந்த பக்கம் ஒரு ஆலமரம் இருந்து, இப்படி ஒரு கதையை சொல்லக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருந்தது. அதனால்தான் மனிதன் அதனுடைய ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டத்தை புரிஞ்சு அதற்கேற்றாற் போல் தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவை பெற்றான். அதனால்தான் மனித இனம் வளர்ந்தார் என்று அந்த யுவான் ஹராரி எழுதுவார். ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும் ஒரு நூல், நம்மை வாசிக்க வாசிக்க பல புரிதல்களை கொடுப்போம். அதே மார்கரெட் மீட் அப்படின்னு ஒரு பெரிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவங்க எழுதுனாங்க ஒரு புத்தகத்தில், ரொம்ப என்னை மிகவும் உலுக்கிய ஒரு வரி அந்த அம்மா எழுதுனாங்க. அவங்க ஒரு பெரிய மானுடவியாளர், எப்படி மனித இனம் கிளைத்து வருகிறது என்பதை ஆய்ந்து அறியக்கூடிய ஒரு பேராசிரியை அந்த அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித இனம் வளர்ந்ததுக்கு அவங்க வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அழகாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. மற்ற விலங்குகள் எல்லாம் ஏதோ ஒரு சண்டையிலோ உணவுக்காக ஓடும் பொழுதோ ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு தாக்கியதுனாலேயோ ஒரு வேளை எலும்பு முறிவு உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிடும், கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும், இறந்து போயிடும். ஆனால் மனிதன் என்றைக்கு தன்னுடைய இடுப்பு எலும்பு உடைந்து கால் உடைந்ததுக்கு அப்புறமும் அதற்கப்புறமும் 30 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் நிறைய கிடைக்குது. அந்த அம்மா எழுதுறாங்க, 30 ஆண்டுகள் கால் உடைந்ததுக்கு அப்புறமும் அவன் நல்லா வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னா இனியோ ஒரு 4 வாரம் 6 வாரத்தில் எலும்பு கூடிரும். ஆனால் அந்த 6 வாரம் 8 வாரம் அந்த மனிதனை யாரோ ஒருத்தர் பாதுகாத்திருக்கிறார்கள், யாரோ ஒருவர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, யாரோ ஒருவர் அந்த மனிதனை தூக்கிட்டு பனியோ வெயிலோ படக்கூடாது, தண்ணீரில் நனைந்து விடக்கூடாது என்று எடுத்து குகைக்குள்ளேயோ வேறு எங்கேயோ எடுத்து செல்ல முடியும். அந்த அடிப்படை மனித நேயமும் அன்பும் காதலும் தான் மனிதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறது என்று அந்த மார்கரெட் மீட் எழுதுவாங்க. மற்ற விலங்கினங்கள் அது இல்லை, ஒரு விலங்கு அடிபட்டுருதுன்னா அப்படியே அந்த இடத்துல இருக்கும், அதால் அது அடுத்த இடத்துக்கு போவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு, மனிதன் நகர்ந்திருக்கிறான் என்று அவர்கள் எழுதியிருப்பாங்க. அப்படி ஒரு இந்த வாசிப்புகள் வாசிக்க வாசிக்க மனித இனம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, எப்படியெல்லாம் நகர்ந்திருக்கிறது, இவன் நகர்வில் என்னென்ன தாக்கங்கள் நடந்திருக்கிறது என்பதை வாசிக்க முடிகிறது நண்பர்களே. ஆனால் நாம் நகர்ந்த விஷயங்கள் எல்லாம், நாம் மிகச்சிறப்பாக நகர்ந்தது எல்லாம் நமக்கு மட்டும் நல்லதாக இருந்ததா, பிற உயிர்களுக்கு என்ன பாதிப்பை எடுத்ததுன்னு வாசிக்க வாசிக்க வேதனைகள் தான் மிச்சம் முடிகிறது. இந்த கோவிடே எடுத்துக்கொள்வோம், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியான ஒரு கூட்டம் நமக்கு சாத்தியமாக இல்லை. அப்படியே இருந்தாலும் அத்தனை பேரும் முகமுடி கொள்ளையர்கள் மாதிரி தான் உட்கார்ந்துருக்கணும். இன்றைக்கு அப்படி இல்லை. அப்படி நாம் நகர்ந்ததற்கான காரணம் அந்த கோவிட் கொஞ்சம் நம் மீது இரக்கம் காட்டி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும், போலியோவோ இல்லை என்றால் ஒரு அம்மை நோயோ முழுமையாக ஒழிக்கப்படுவது போல இந்த கோவிடும் போன்ற ஜூனோட்டிக் வைரஸ் ஒட்டுமொத்தமாக இந்த பூமியை விட்டு போகாது. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். போலியோ கிட்டத்தட்ட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க இருக்கிறார்கள். இன்னும் 4-6 நோயர்கள் தான் ஒட்டுமொத்த உலகில் போலியோவில் இருப்பதாக இன்றைக்கு தகவல் சொல்கிறாங்க. ஸ்மால் பாக்ஸுங்கிற அந்த பெரிய அம்மை 1980களிலே முழுமையாக ஒழிந்து விட்டது என்று சொல்கிறாங்க. ஆனால் கோவிட்ங்கிற அந்த ஜூனோட்டிக் வைரஸ், விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய வைரஸ் தன்னை உருமாற்றிக்கொண்டே இருக்கும். தான் வாழ்வதற்காக, தான் இந்த உலகில் இருப்பதற்காக அது எப்படியாவது உருமாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படி உருமாறும் பொழுது என்றைக்கு அது இன்னும் வீரியமாக, இன்றைக்கு அது வீரியமாக இல்லை,
ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக வீரியமாக இருந்தது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒருவேளை அது வந்து இன்னொரு ஸ்பைக்கோட ஒரு மாறுபட்ட ஒரு புரதத்தோடு அது வரும் பொழுது அது கண்டிப்பாக தாக்கத்தை உண்டாக்கும் என்பது தான் அறிவியலாளர்களுடைய கருத்து. இப்படியான ஜூனோட்டிக் வைரஸ் எவ்வளவு வரலாம் என்று ஒரு ஆய்வு அடிக்கிறாங்க. நம்மலாம் நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ கோவிட் வரலாம். இதுக்கு மேலே போனால் நம்மெல்லாம் ஒமிக்ரான் படித்தோம், டெல்டா வைரஸ் படித்தோம், இன்னும் 4 வரலாமா 5 வரலாமான்னு யோசிப்போம். 6,30,000 வைரஸ்கள் இது போல் வருவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி 6,30,000 கணக்கிடுகிறார்கள்? உலகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை புவி வெப்படைதல். நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்வதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. இல்லை ஒரு குரூப் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம்ம ஒரு சமீபத்தில் நான் படித்து வியந்த ஒரு புத்தகம், ஜியோடாமின் எழுதிய ஒரு புத்தக வரிசை, 10 புத்தகங்கள் தொகுத்து பிழைத்தலும் வாழ்தலும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 10 புத்தகங்கள் எழுதியிருக்கார். குட்டி குட்டியாக புத்தகம். அதில் ஒரு புத்தகத்தில் ரொம்ப சின்ன புத்தகம், அதில் முதல் புத்தகத்தில் ஒரு சின்ன கதையை எழுதுகிறார். அது ரொம்ப படித்த உடனே மனசுக்கு வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குது. புவி வெப்படைதலை அவர் புரிய வைத்த விதம் அப்படி தான். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா குளிர்ந்த தண்ணி வச்சு அந்த குளிர்ந்த தண்ணிக்குள்ளே ஒரு 5-6 தவளையை விட்டோன்னு வைங்க, வச்சுட்டு கீழே அடுப்பை மூட்டினோன்னா அந்த தவளைக்கு எதுவும் தெரியாது, அது பாட்டு விளையாண்டுட்டே இருக்கும். அந்த தண்ணி மெல்ல மெல்ல சூடாகும்போது கூட உடம்பெல்லாம் கொஞ்சம் இதமாக இருக்குது, யாரோ மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தான் தவளைக்கு தெரியும். ஆனால் ஒரு சில மணி நேரம் கழித்து அது நல்லா தரதரன்னு கொதிக்கும்போது அந்த தவளைகள் எல்லாம் இறந்து போயிடும். அதனால் குதிப்பதற்கான வெளியே துள்ளி குதிப்பதற்கான வழி கிடையாது. அதே போல தான் பூமியோட நிலைமையும். 1 டிகிரி 1.25 டிகிரி கடந்த 30 வருஷத்தில் ஏறும்னு எதிர்பார்த்தாங்க. 2.5 டிகிரி ஏறி இருப்பதாக இப்போது இருக்கிற அறிக்கை சொல்வது வந்து 2.2 2.3 டிகிரி கூடி இருக்கிறது என்று ஐபிசிசி போன்ற அறிக்கைகள் வந்து நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கு. என்ன நடந்துடும் நம்ம நினைப்போம், இது என்ன நடந்துருப்போம், நமக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே துருக்கியில் நடந்த நகர்வாக இருக்கட்டும், இல்லை இதற்கு முன்னால் நாம் பார்த்த இங்கே நடந்த சுனாமிகளாக இருக்கட்டும், எல்லாமே சூழலில் இருக்கக்கூடிய எங்கெங்கோ நடக்கக்கூடிய வன்முறைகளுடைய வெளிப்பாடு தான். அப்படி புவி வெப்படையும் போது ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் கடற்கரை ஓரங்கள் தான் ரொம்ப ஆபத்தானது. கடற்கரை உள்ள வர்றது, உள்வாங்கக்கூடிய தன்மை. லட்சத்தீவுகளில் ஒருவேளை 1000 தீவு தான் இனிமேல் இருக்குங்கிறான். நியூசிலாந்தில் கீழே இருக்கிற சதர்ன் ஐலண்டில் ஒரு சில பகுதி மாறிடுங்கிறான். இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா, நமக்கெல்லாம் தெரியும், இந்தோனேஷியாவினுடைய தலைநகரம் ஜகார்த்தா. ஆனால் அது முழுக்க கடற்கரையால் சூழ்ந்திருக்கிறது. புவி வெப்படைதலில் தண்ணி உயரும், பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் தலைநகரத்தையே மாற்றுவதற்கு தயாராயிட்டாங்க. முழுமையாக பணி நடந்து கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல நமக்கு தெரியாமல் இப்படி புவி வெப்படைதல் நடக்கும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய 147 டிகிரி சதுர கிலோமீட்டர் அளவுள்ள பனிப்பாறை சர்றன்னு கரைஞ்சு போயிடுச்சு. திபெத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பனிப்பாறைகள் உருகி வெளியே வரும்போது அதுக்கு கீழாக உறைந்திருக்கிற ஹைபர்னேட் ஆகியிருக்கிற பல வைரஸ்கள் வெளியே வருது. இந்த வைரஸ்கள் தான் இது மாதிரியான ஜூனோட்டிக் வைரஸ்களாக மாறுவதற்கான பல்வேறு சாத்தியங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நண்பர்களே, அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நமக்கான நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னன்னா, நாம் உணவுக்காகவோ இல்லை என்றால் நம் வசதிகளுக்காகவோ நம் குதூகலத்துக்காகவோ இந்த சூழல் மீதா நடத்தக்கூடிய வன்முறைகளை நிறுத்துவது மட்டும்தான் அடுத்த தலைமுறையை நாம் ஆபத்தில்லாமல் பார்த்து கொள்ள முடியும். நண்பர்களே, நாம் உணவுக்காக நடத்தக்கூடிய இந்த வன்முறைகளை முதலில் நாம் உற்று பார்க்கணும். நமக்கு ஒரு நல்ல பெரிய கத்திரிக்காய் வேணும், இல்லைன்னா ஒரு ஓட்டை இல்லாத கத்திரிக்காய் வேணும், இல்லை என்றால் நல்ல பருத்த கனிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்ணில் தெளிக்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள், பல்வேறு பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள், பல்வேறு களைக்கொல்லிகளாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு குட்டி குட்டி உயிரினங்களை தாக்குகிறது. நம்ம எல்லாம் ரொம்ப எளிதாக சொல்லிடுறோம், பழந்தண்ணி வௌவால்களில் இருந்து தான் நிஃபா வைரஸ் வந்ததுன்னு. பழந்தண்ணி வௌவால் நேரடியாக நிஃபா வைரஸ் உள்ள நம்மக்கிட்ட வேலை தெளிப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அது எத்தனை நமக்கு முன்னாடியே தோன்றிய உயிரினம், திடீரென நிஃபா வைரஸ் எப்படி அதுலேருந்து வந்துச்சு? இந்தோனேஷியா காடுகளை மனிதன் போய் கொளுத்துறான், ஒட்டுமொத்தமாக கொளுத்துறான், கீழே இருக்க மைன்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக. அந்த இந்தோனேஷியா காடுகளுக்குள்ள அவ்வளவு நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வௌவால்கள் லபோதிபோன்னு அடிச்சுட்டு வெளியே ஓடி வருது. அந்த வெளியே லபோதிபோன்னு அடித்து வரும்போது அதனுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த நிஃபா வைரஸ், அதுவரைக்கு மனிதனை தாக்காமல் இருந்த வைரஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில், அந்த தீப்பிடித்து எரியக்கூடிய காடுகளிலிருந்து தன் குழந்தை குட்டிகளோடு வெளியேறிய அந்த
பழந்தினி வௌவாலுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தில் அந்த வைரஸ்கள் வந்து ஜூனோட்டிக் வைரஸ் ஆகி மனிதரை தாக்கக்கூடிய வைரஸ் ஆகுது. அப்படியானால் குற்றம் செய்தது என பழந்தினி வௌவாலா இல்லை கொளுத்திய மனிதனா? நாம் தான் யோசிக்க வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொரு முறையும் இந்த சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள் தான் வெளியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்குறது. அன்றைக்கு சேப்பியன்கள் எப்படி மெகாஃபானாக்களை போய் கொளுத்தியதோ அதே மாதிரி தான் இன்றைக்கு சூழலுக்காக நடத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இது மாதிரியான நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்து கொண்டே இருக்கின்றன. நண்பர்களை, நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கான உணவு எப்படி இருக்கணும்? இதெல்லாம் சரி தெரிகிறது. அப்படியானால் நாம் எதை தேடி நகர வேண்டும்? எப்படியான உணவு நமக்கான உணவாக இருக்க வேண்டும்? அதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய உணவில் 2 விஷயங்களை நாம் மண்ணால் வச்சுப்போம். முதல் விஷயம், அது என் குடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரினங்களை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருக்கிறதா? இது நம் முன்னால் வைக்கக்கூடிய முதல் கேள்வி. 2வது, அந்த உணவு எனக்கு பரிமாறக்கூடிய உணவு அது வரக்கூடிய வழியிலோ உற்பத்தி செய்யக்கூடிய விதத்திலோ நான் சாப்பிட்டு கழிவதனாலோ பிற உயிர்களை எந்த விதத்திலாவது துன்புறுத்துமா? இந்த 2 கேள்வியை வைத்து வைத்து ஒவ்வொரு உணவையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். காலையில் குடிக்கக்கூடிய ஒரு தேநீர் எடுத்துப்போம். காலையில் எடுக்கக்கூடிய தேநீர் மிக மிக எல்லாரும் தேநீரோ காஃபியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். எதை நாம் எடுக்கலாம்? நமக்கெல்லாம் கடந்த 200 வருஷமாக காஃபி டீ தெரியும். அதை தாண்டி எத்தனை நல்ல உணவுகள் நம்மக்கிட்ட பிவரேஜஸ், நமக்கு நல்ல குடலுக்கும் உடலுக்கும் சேர்த்து நல்லதாக இருக்கக்கூடிய பல்வேறு குடிநீர்கள் நமக்கான உணவாக இருந்திருக்கு. ஆவாரை குடிநீர் காலையில் வந்து பல நெடுங்காலமாக இந்த வறண்ட பூமியில் ஆவாரை குடிநீர் தான் நிறைய நாள் எடுத்திருக்கிறார்கள். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. இன்றைக்கு பல ஆய்வுகள் மறுபடி அறிவித்து சொல்கின்றன, இந்த ஆவாரை குடிக்கும் பொழுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய ஆற்றலை ஆவாரை உடலுக்கு தருகிறது என்று. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் குளுக்கோஸ் பூரா ரத்தத்தில் போய் நிற்கும். அது சரியாக மெட்டபலைஸ் ஆகி செல்லுக்குள்ளே போய் எனர்ஜியாக மாறுச்சுன்னா சர்க்கரை உள்ள தேங்காது. பல பேருக்கு நம்முடைய இன்சுலின் வந்து செல்லுக்குள்ளே தள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பாதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, இல்லைன்னா இன்சுலினே குறைவாக இருப்பது. இந்த 2 காரணத்தினால தான் சர்க்கரை பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த 2ஐயும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆவாரை குடிநீர். காலையில் நம்ம வந்து தேநீர் ஒரு நாள் எடுத்துக்கொள்வோம், ஒரு நாள் காஃபி எடுத்துக்கொள்வோம், 2 நாட்கள் ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கரிசாலை குடிநீர். பல நெடுங்காலமாக இந்த தமிழ் சமூகம் சாப்பிட்டது கரிசாலையும் முசுமுசுக்கையும் சேர்த்த ஒரு குடிநீரை எடுத்திருக்கிறார்கள். சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்ற ஒரு நூல் உண்டு. அதில் காலை குடிநீராக பயன்படுத்துறதுல இந்த கரிசாலையும் முசுமுசுக்கையும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நாமே நேரடியாக நம் வசதிக்காக கொன்று அளிக்கிறோம். கிளைஃபோசேட் என்று ஒரு கெமிக்கல், களைக்கொல்லி என்று விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த கிளைஃபோசேட் வந்து உலக சுகாதார நிறுவனம் நேரடியாக அறிவிச்சிருக்கு. இது வந்து கிளாஸ் 2 கார்சினோஜன், அதாவது பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் ஒரு லிஸ்ட் இருக்குது. கிளாஸ் 1 கார்சினோஜன்னா புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, அதில் இருக்கக்கூடிய எத்தனால், புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நேரடியாக புற்றுநோயை கொடுக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2வது குரூப் எல்லாமே இந்த பாசிபிள் ப்ராபபிள். அனிமல் ஸ்டடியில் நிறைய இடங்கள், புழங்குகிற இடங்களில் புற்றுநோய்கள் அதிகமாக இருப்பதை வந்து இந்த கிளாஸ் 2 கார்சினோஜன் சொல்கிறாங்க. அந்த கிளாஸ் 2 கார்சினோஜனில் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த கிளைஃபோசேட்டுங்கிற களைக்கொல்லி. அந்த களைக்கொல்லி டப்பாயை ஒரு முறை நான் எடுத்து பார்க்குறேன். ரவுண்ட் அப் அப்படின்னு மான்சாண்டோ விற்பனை செய்கிறான். அதை எடுத்து பார்த்தா இட் வில் கில் யூக்லிப்டா ஆல்பா அப்படின்னு அவன் எழுதுறான். யூக்லிப்டா ஆல்பாங்கிறது கரிசலாங்கண்ணியுடைய தாவரவியல் பெயர். ஆனால் சித்த மருத்துவமும் பழைய தமிழ் சமூகமும் கொண்டாடி தீர்த்த ஒரு கீரை வந்து கரிசலாங்கண்ணி கீரை. தேகராஜன் என்று சொல்வார்கள். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு தேரன் தேலவர்க்க சுருக்கத்தில் ஒரு பாடல் உண்டு. தேகராஜன் என்றால் கரிசலாங்கண்ணி. ஒரு நுரையீரலில் கட்டியாக சளி சேர்ந்து இருமி துண்டு துண்டாக சளி உலரக்கூடிய குழந்தைக்கு இந்த கரிசலாங்கண்ணி சாறையும் நல்லெண்ணெயும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் போல் பருக சொல்லியிருக்கிறார். அதே கரிசலாங்கண்ணி கீரையை சாதாரண தேநீராக, இன்றைக்கு தேயிலையை போட்டு எப்படி தேநீர் எடுக்கிறோமோ அது மாதிரி கரிசலாங்கண்ணியை போட்டு தேநீராக எடுத்தோம் அப்படின்னா அது சளியை போக்கும், ஈரலுக்கு நல்லது, இன்னும் பல மருத்துவ குணங்கள் உள்ளது கரிசலாங்கண்ணி. அதை நாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? எல்லாத்தையும் விட வர இருக்கிற காலம் முழுக்க வெயில் காலம். இந்த வெயில் காலத்திற்கான
குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரிகளை மிகச்சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பானம் நீராகாரம். ரொம்ப எளிதாக முந்தின நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு காலையில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது 1 கப் 1.5 கப் அந்த நீராகாரம். முதல்ல அதை சொன்னப்போ இந்த பழங்கஞ்சிலாம் யாரோ சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி 2 பேரும் ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க, அந்த நீராகாரம் என்பது குடலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் நல்லது. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரியான நோய்களுக்கு மிக மிக சிறப்பானது. எல்லாவற்றிற்கும் மேலாக சித்த மருத்துவத்தில் பித்தத்தை, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தாக பரிந்துரைக்கப்படுவது அந்த நீராகாரம் என்பது. நாம் ஏன் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது காலை நேர உணவில்? அதே மாதிரி காலை உணவு சாப்பிடும் பொழுது, காலை உணவு அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை இதுதான் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மிக மிக முக்கியமாக சொல்கிறது, காலை உணவில் மிக சரியாக நிறைய புரதங்களையும் நிறைய மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியண்ட்டும் இருக்கிற மாதிரி, அதே சமயத்தில் சற்றே லோ கிளைசிமிக்கான உணவை எடுக்க சொல்கிறாங்க. அப்படி என்ன எடுப்பது சார்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி, சாம்பார், பூரி, வடை, பொங்கல் இப்படி தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். காலகாலமாக இது தானே சாப்பிட்றோன்னா இன்றைய அறிவியல் நிறைய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளணும். சிறு குழந்தைகளாக இருக்காங்களா, நல்லா இட்லி கொடுங்க. அதுவும் கேழ்வரகு சேர்ந்த உணவு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பு. ஆனால் 40 வயதுக்கு மேலே இருக்கிறோம், நம்முடைய தாய் தந்தையருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இல்லை நமக்கே சர்க்கரை வியாதி இருக்குது. நமக்கான உணவில், காலை உணவில் வெறும் இட்லியும் தோசையும் இருந்தால் தவறு நண்பர்களே. காலை உணவு கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் நல்லா முளை கட்டிய பயிறு, நிறைய காய்கறி துண்டு, இல்லை என்றால் பழத்துண்டு, 2 முட்டை, நல்ல கோழி முட்டையில் இருக்கக்கூடிய ஆம்லெட்டோ இல்லை அவித்த முட்டையோ, கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை என இருக்கட்டும். சார் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் உணவு, காலை உணவு. இதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அதை தாண்டி கொஞ்சம் பசித்தால் நம்ம நல்ல சிறுதானியங்களில் தினை அரிசியில் பொங்கல் கொஞ்சம் போல் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் வரகரிசியில் சிறிது உப்புமா செய்து சாப்பிட்லாம். இப்படியான ஒரு சிறுதானிய உணவு காலையில் கொஞ்சம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பெருவாரியான உணவு காய்கறிகளும் பழங்களும் இது மாதிரி தான் காலை உணவு இருக்கணும். அதே மாதிரி தான் மதிய உணவு. வெறும் சோறாக சாப்பிட்டுட்டு கொஞ்சோல காய் சாப்பிட்றது, இல்லைன்னா கறித்துண்டு சாப்பிட்டாலும் கொஞ்சமால சாப்பிட்றது, அது பிரயோஜனமே இல்லை. நம்முடைய தட்டில் 80% காய்கறிகளும், மீன் சாப்பிட்டா மீன்கள், புலாலில் முதல் தேர்வு மீன்கள் தான். மீன்கள் முதல்ல வைத்துக்கொண்டு, கோழியிலையும் சித்த மருத்துவம் பரிந்துரைக்கிறது கோழி சாப்பிடக்கூடாத இடத்தில் கூட காடை சாப்பிட சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் குவில் என்று பெயர். அது காடையினுடைய புரதம் கோழியினுடைய புரதத்தை விட மிகச் சிறப்பானதாக பேசப்படுகிறது. ஸோ அப்படியான உணவை மதிய உணவில் எடுத்துக்கொள்ளணும். சோறை குறைத்துக்கொண்டு காய்கறிகளை நிறையா வைத்துக்கொள்ளணும். இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இரவு உணவு மாலை 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடணும். யார் ஒருவர் 9:30 மணி 10 மணிக்கு மேலே இரவு உணவு எடுக்கிறாங்களோ அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று தேக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இரவு உணவு 6 மணி 6:30 மணிக்கு எடுத்துட்டு மறுநாள் காலையில் 8 8:30 மணி வரைக்கும் அந்த 12-14 மணி நேரம் இடைவெளி விட்டோம்னா அது ஒன்றே உடலுக்கு பல்வேறு வகையில் நன்மையை தரும் என்று பல ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் தமிழன் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவும் காலையிலும் மாலையிலும் தான் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரத்தில் உழவில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கோணிப்பாய் இதில் பெட்டியில் எடுத்து சென்று மதிய உழவு 12 மணி உச்ச வெயில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் சோறு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் 6:30 7 மணி, சாயந்தரம் 5 6 மணிக்கு அப்படித்தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதை ஆய்ந்து சொல்கிறான். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்று அதற்கு பெயரிடுகிறார்கள். நீங்கள் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கீங்களா, 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா? புற்றுநோயிலிருந்து சர்க்கரை நோய் வரைக்கும் கட்டுப்படுத்துவதற்கு இரவில் 6:30 மணிக்கு உணவை முடித்து மறுநாள் காலை 8 மணி 9 வரைக்கும் வயிற்றை காலியாக வைத்திருப்பது மிக மிக முக்கியம் நண்பர்களே. எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய உணவில் நிறைய மணமூட்டிகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். இந்த மணமூட்டிகள் சொல்லக்கூடிய இஞ்சி, பூண்டு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, தக்கோலம், இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நம் உடலின் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. பல ஆய்வுகள் மறுபடி வலியுறுத்தி சொல்கிறது. நாம் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் குருமா செய்யும் போது அதை அரைச்சி போடுறோம். அதை தாண்டி இவற்றை எப்படி பயன்படுத்துகிறோம்னு பார்த்தா நிறைய பண்ணல. நாம் தேநீராக பயன்படுத்தி பழக்கணும்.
நாம் தேநீர் அருந்தும் பொழுது ஒரு ஸ்பூன் வந்து தேயிலை போடுறீங்கன்னா கூடவே ஒரு துண்டு லவங்கப்பட்டை, இல்லைன்னா ஒரு துண்டு கிராம்பு, இல்லைன்னா ஒரு சின்ன அன்னாசிப்பூ. இந்த ஸ்டார் அனைஸ் அப்படிங்கிற அந்த அன்னாசிப்பூ மிகப்பெரிய அளவில் வைரஸ் நோய்களுக்கு எதிரானது. இன்றைக்கி ஃப்ளூ காய்ச்சலுக்காக நவீன மருத்துவர்கள் பயன்படுத்துகிற டாமி ஃப்ளூ என்கிற மாத்திரை, அசமல்டாவீர் அதனுடைய கெமிக்கல், அது எதுலேருந்து வருதுன்னா இந்த அன்னாசிப்பூன்னு நம்ம பிரியாணியில் நட்சத்திர வடிவில் போடுறோமே, அதிலிருந்து தான் அவர்கள் ஷிகிமிக் அமிலம் என்ற ஒன்றை பிரித்து எடுத்து அதிலிருந்து அசமல்டாவீரை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் மருந்தாக எப்படி வேணாலும் வரட்டும், ஆனால் நாம ஏன் நம்மளுடைய தேநீரில் தினம் கொஞ்சம் போல் எடுக்கக்கூடாது? ஒரு சிறு துண்டு இது மாதிரியான லவங்கப்பட்டையோ அன்னாசிப்பூவோ போட்டு எடுத்துக்கொள்வோம். சீரகம் தினம் சாப்பிட்ற மதிய உணவில் இரவு உணவில் சீரக தண்ணீர் குடிப்போம். அந்த சீரக தண்ணியை மறுபடி குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கான ப்ரீபயாட்டிக் ஃபுட் என்று எழுதுகிறார்கள் சீரக தண்ணியை. சுக்குமல்லி காஃபி, சீரக தண்ணி, இது மாதிரியான மணமூட்டி விஷயங்களை தேநீராகவோ இல்லை என்றால் கஷாயமாகவோ தினம் உணவில் எடுத்துக்கொள்வது பல வகையில் குடலுக்குள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நல்லது. அதை தாண்டி நேரடியாக எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். ஸோ மணமூட்டிகள் நம்மிடம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதை தாண்டி பழங்கள் வந்து காலையிலையும் மதியத்திலையும் நம்முடைய முதல் உணவாக இருக்கணும். நிறைய பேர் டெசர்ட் அப்படின்னு ராத்திரி சாப்பிட்டதுக்கப்புறம் அதை போய் சாப்பிட்றான். அதில் ஐஸ்கிரீமை போட்டு குலோப் ஜாமுனை போட்டு நல்லா கட்டுன்னு கட்டிட்டு கடைசியில் பழங்களை சாப்பிட்றது பைத்தியக்காரத்தனம். முதல் உணவாக பழங்கள் இருக்கணும். தலை தித்திப்பு கடை கைப்பு என்று சொல்கிறது ஆச்சார கோவை. தலை தித்திப்புன்னா சாப்பிட ஆரம்பிக்கும் போது இனிப்பான பழங்கள் இருக்கணும். சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாங்கிரியை வச்சு சாப்பிட்றது பேர் தித்திப்பு இல்லை. சாப்பிட ஆரம்பிக்கும் போது பழங்கள் இருக்கணும். கடைசியாக கசப்பு, கடை கைப்பு என்று சொல்கிறார்கள். அப்போ அப்படியான உணவு பரிமாறல் நம்முடைய வீட்டில் காலையிலும் இரவிலும் நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். நண்பர்களே, இன்றைக்கு நமக்கு சவாலாக இருப்பது 2 விஷய நோய்கள். ஒன்று தொற்று நோய்கள். மீண்டும் இது மாதிரியான பல்வேறு தொற்று நோய்கள் வருவதற்கும் நம் அடுத்த தலைமுறை அதை சந்திப்பதற்கும் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக அதிகம். சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளிலும் புவி வெப்படைதல் இருப்பதிலும் மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கான சவாலில் ஒன்று இது போன்ற தொற்று நோய்கள். இன்னொரு மிகப்பெரிய சவால் இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிற தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம். நான் திட்டக்குழுவில் இருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த எண்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து 3.6 கோடி மக்கள் ஆண்கள், 3.6 கோடி மக்கள் பெண்கள், 75 லட்சம் குழந்தைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 90 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளி. ஐஜிடி என்கிற ஒரு ஆரம்ப கட்ட இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் வாங்க, அதிலிருந்து முழுமையாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி வரைக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஆனால் தெரியாது என்னென்னா, வெறும் 10% பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். 90 லட்சம் பேருக்கு வந்து கட்டுப்பாடு இல்லை. அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், ஒரு கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர் தன்னுடைய வாழ்நாளில் மாரடைப்பையோ புற்றுநோய்களில் ஏதாவது ஒன்றையோ பக்கவாதத்தையோ பெறுவதற்கான சாத்தியம் மிக 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 அதிகம். நமக்கு 75 வயசு இன்னைக்கு இருக்கலாம், 72 73 வயசு தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் 73 74. 40 வயதில் சர்க்கரை நோய் வரக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட நிறைய பேர். அந்த 40 வயசில் சர்க்கரை வந்து 30 வருஷத்தில் அடுத்த 30 வருஷம் 70 வயசுக்குள்ள நாம் கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை என்றால் இந்த மாதிரியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். நம்ம எந்த மருத்துவ முறை வேணாலும் எடுத்துக்கொள்வோம், சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ நவீன மருத்துவமோ எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, உன்னுடைய எண்கள் சரியாக இருக்கிறதா, மருத்துவர் சொல்லக்கூடிய அலகிகளில் கரெக்டாக உங்களுடைய சர்க்கரை இருக்கிறதா என்பதை நாம் யோசிச்சுக்கிறோம். அதை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா 30% தான் மருந்துகள். அது எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் 30-40% தான். மீதி இருக்கிற 60% நம்முடைய உணவும் வாழ்வியலும் தான். இந்த சர்க்கரை நோய் ஒன்றை கட்டுப்பாட்டில் வைக்கலைன்னா தொற்று நோயின் பிடியில் வரும்பொழுது அவர்களுக்குத்தான் பெரிய அளவிலான ஆபத்து வருது. கோமார்பிடிட்டி என்ன திரும்ப திரும்ப கோவிட் நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தாங்களே, யாருக்கு ஆபத்து நிறைய வருது, யாருக்கு உயிரிழப்பு ஏற்படுகிறது, யார் மிகவும் போராடினார்கள் என்று பெரிய கணக்கே இருக்கிறது. 20, 21, 22 3 வருடங்களில் நடந்த மரணங்கள், 3 வருடங்களில் சர்க்கரையினுடைய நோயினுடைய கட்டமைப்பு, புதிதாக தோன்றிய இன்சுலின் டிபெண்டன்ட் சர்க்கரை நோயாளிகள், புதிதாக சர்க்கரை நோயில் நடந்த மரணங்கள் குறித்தெல்லாம்
லான்செட், NMG நிறைய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக ஆய்வறிக்கைகள் சொன்று கொண்டே இருக்குது. என்ன அவற்றினுடைய சாராம்சம் எல்லாம் என்னன்னு பார்த்தா, நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், நோய் வராமல் நம்முடைய அடுத்த தலைமுறையை பார்த்து கொள்ளணும், ஒருவேளை இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய உணவில் கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கணும். 6 சுவையும் வேண்டும், அத்தியாவசியம் 6 சுவையும். ஆனால் அந்த 6 சுவையில் 45 தாண்டிட்டோம் அப்படின்னா நம்முடைய உணவில் கசப்பும் துவர்ப்பும் பிரதானமாக இருக்கணும். இனிப்பு, உப்பு, கார்ப்பு, புளிப்பு, ஆனால் அந்த நாள் தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, போன ஒரு வாரத்தில் எத்தனை பேர் இந்த இடத்துல கசப்பும் துவர்ப்பும் தினசரி சாப்பிட்ருப்போம்? தினசரி சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருப்போம்? இருக்காது. அதுவும் கூட கசப்பாக பாவக்காய் பொரியல் போட்டால் கூட அதில் நிறைய வெல்லம் போட்டு நிறைய சர்க்கரை போட்டு, எங்கள் வீட்டில் பாவக்காய் மாதிரியே கசக்காது, அவ்வளோ ஸ்வீட்டாக செய்வோம்னு சொல்லி அதை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் கசப்பு இல்லை. கசப்பான உணவுகள், நல்ல கருவேப்பிலை துவையல், நல்ல பாவக்காய் பொரியல், நல்ல வெந்தயம், துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாரத்தில் 1 நாள் 2 நாள் இதில் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கணும். அப்படியான உணவை நம்முடைய உணவில் தினசரி எடுக்கும்போது தான் இந்த சர்க்கரை வராமல் காத்துக்கொள்ளலாம், வந்திருந்தாலும் ஆளுமையோடு வைத்துக்கொள்ளலாம். இது மட்டும் பத்தாது, உணவு மட்டும் பத்தாது, உடல் உழைப்பு முக்கியம். உடல் உழைப்புனா நடையிலிருந்து ஆரம்பிப்போம். வேற எதுவும் நம்மளால் உடற்பயிற்சிக்கு நேரம் இல்லை என்றால் கூட தினசரி 1 மணி நேரம் நட. அந்த 1 மணி நேரம் நடக்கிற நடையில் பல்வேறு அந்த மைக்ரோ வெசல்ஸ் என்ன சொல்லக்கூடிய சிறுநீரகத்திலும் இதயத்துக்கும் போகக்கூடிய இரத்த நாளங்களுக்கு அது நலம் கொடுக்கும். வெறும் எடை குறைக்கிறதுக்காக இல்லை. நடை பல பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் பெருசாக எடை குறையிலையே, எடை குறைப்பதற்கு வேறு பயிற்சி செய்யுங்க. ஆனால் நடக்க நடக்க சர்க்கரை நோயினுடைய பல தாக்கங்கள் உங்களுக்கு வராமல், ரொம்ப குறிப்பாக இரத்த கொதிப்பின் தாக்கங்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம். ஸோ நடை வேணும், சரியான உணவு வேணும், சரியான மனப்பயிற்சி வேணும். இதையெல்லாம் தாண்டி மறுபடி மீண்டும் இந்த பூ உலகில் நம்முடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கணும். வேறு நோய்கள், இது மாதிரியான ஜூனோட்டிக் வைரஸ்கள் வரக்கூடாது என்றால் சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக ராமநாதபுரம் உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு வளைகுடா, மிக மிக முக்கியமான கடற்கரை இந்த இடம். இதை பற்றி முகமது ஷெரீஃப் எப்படி திரும்ப திரும்ப ஒரு முகவரியாக இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பற்றி மிக அழகாக பல்வேறு விஷயங்களை எழுதினாங்களோ, இன்னொரு விஷயம், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழலை சரியாக வைத்து கொண்டால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிகச் சரியாக இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கடற்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பாறைகளும், இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலினுடைய மீன்களின் வளமும் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களின் நலத்திற்கும் அது மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ சூழலை பாதுகாப்போம், நம்முடைய உணவில் அக்கறையோடு இருப்போம், மற்ற அத்தனை சக உயிரிகளையும் நேசித்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆரம்பத்திலேயே கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. உண்மையிலேயே பொதுவாக பட்டிமன்றத்தில் என்னை கடைசியில் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் வீட்லேயும் என்னை கடைசியில் அப்பாவை எதுக்கும் ஒரு வார்த்தை கேள்றான்னுவாங்க. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் தான் சார் எனக்கு முதல் உரிமையை கொடுத்துருக்கு. அதற்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதர் இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு கலை இலக்கிய ஆர்வலர் சங்கத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் மருத்துவ திலகம் சின்னத்துரை அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு நிறைவு விழா இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக தஞ்சை பெரிய கோயிலிலே நிகழ்ச்சி முடித்துவிட்டு மகா சிவராத்திரி விழாவை நடத்தி கொடுத்துவிட்டு சென்னைக்கு சென்று திரும்பி அவருடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தருவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். ஒரு நல்ல மனிதர், நல்ல மருத்துவர். அதற்காகவே அவரிடத்திலே அவருடைய சொன்ன வாக்கை நிறைவேற்ற நான் வருகை தந்தேன். அன்பானவர்களே, பெருந்திரளாக இருக்கக்கூடிய இந்த பெருங்கூட்டத்தை வணங்கி மகிழ்வதில் நான் பெருமைப்படுகிறேன். பல அறிஞர்கள் இந்த மேடையில் பேசியிருக்கிறார்கள். உண்மையிலேயே பல அந்த நிகழ்ச்சி நேரெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தனி மனிதன் புத்தகத்தை வாங்கி படித்தால் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனால் அதற்கு திருவிழா என்று சொல்வதில்லை. ஊரே திரண்டு புத்தகத்தை வாங்கி வாசித்தால் அதற்கு பெயர்தான் திருவிழா என்பதனால் இந்த புத்தக திருவிழாவில் வருகை தந்திருக்கிற அத்தனை பேரும் உண்மையிலேயே போகிற போது ஆளாளுக்கு 2 புத்தகம் வாங்கி போங்க.
ஏன்னா திருவிழா அப்படின்னாலே கோவிலில் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? மதங்கள் சார்ந்த பண்டிகைகள் திருவிழாக்களாக கொண்டாடப்படுவதுதான் முந்தைய வரலாறு. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று ஒரு புதிய திராவிட மாடல் அரசு இதையும் சாதிக்கும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை உத்தரவை அளித்து மாவட்டந்தோறும் இந்த திருவிழாவை நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அது மிக பிரம்மாண்டமான மகிழ்ச்சிக்கும் வரவேற்புக்கும் உரியது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க. ஒரு தாய் நினைத்தால் ஒரு தரமுள்ள மனிதனை உருவாக்க முடியும். நீங்க தான் அந்த புஸ்தகம் வாசிக்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஊக்கப்படுத்தணும். நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு எது பிடிக்கலையோ அதுதான் முதல்ல கேட்குறோம். ஹோம்ஒர்க் எழுதிட்டியான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. அவன் நம்மளை எதிரி பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஒரு நல்ல கதை புத்தகம், மனதை பண்படுத்துகிற புத்தகம். இப்போ கூட நகர்மன்ற தலைவர் அவர்கள் ஒரு ஏராளமான புத்தகங்களை சிறை கைதிகளுக்காது சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்தகத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? மனச்சிறையில் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் நிஜச்சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை உருவாக்கினால் மீண்டும் மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தையே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் உக்காந்துருக்கும். ஒரு 75 வயசு தாத்தா பக்கத்தில் பாட்டி உட்காந்து தாத்தா அவருடைய கிழிஞ்ச சட்டையை தைக்கிறதுக்கு ஊசியை நூலும் கோத்து போராடுது. ரொம்ப நேரமாக போராடுது. அவர் நம்ம தாத்தா என்ன பண்ணாரு, என்ன பண்ணுறேன்னாரு, உன் கிழிஞ்ச சட்டையை தைக்கிறதுக்கு தான் இந்த பாடுபடுறேன்னு. ஆமாம் நீ கிழிச்சப்போ அப்படின்னு வாங்கி நான் கோத்துக்கிற நூலுன்னு கையில் வாங்கி போராடுறாரு 15 நிமிஷமா. பேர குழந்தை கேட்டான், தாத்தா என்ன செய்யறேன்னா ஊசியில நூல் கோத்துங்கிறேன்டான்னாரு. இந்த ஜென்மத்தில் நீ கோக்க மாட்டேன்னா. ஏண்டான்னாரு, ஊசி கீழே கிடக்குதியா, நீ வெறும் நூலை வச்சுக்கிட்டு தடுமாடி கிடக்குற அப்படின்னு. அப்படி ஒரு கொண்டாட்டமானது, ஒரு மகிழ்ச்சி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். நண்பர்களே, அதிலிருந்து என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஊசியும் நூலும் என்பது ஊசியின் ஒரு முனை கூர்மையாக இருக்கிறது, மறுபக்கம் துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்தை ஓட்டை என்றோ துவாரம் என்றோ தமிழன் சொல்லவில்லை, அதை கூட காது என்று சொன்னான். ஏன் தெரியுமா? அதில் நுழைவது நூலாக இருப்பதனால் அதற்கு காது என்று பெயர் வைத்தார். அது என்ன செய்கிறது? அந்த காதுக்குள் நுழைந்த நூல் கிழிந்த ஆடையை தைத்து ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுகிறது. ஏன் மனிதர்களே, உங்களுக்கு இறைவன் 2 காதுகளை படைத்திருக்கிறான். ஏராளமான நூல்களின் கருத்துக்கள் உள்ளே சென்று ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், எல்லையால் பிரிந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தை ஒன்றாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ பெற வேண்டும் என்பதைத்தான் அந்த நூலும் ஊசியும் கற்பிப்பதாகவே நான் கருதுகிறேன். ஒரு மனிதனை புரட்டி, ஒரு புத்தகத்தை நம்ம என்ன பண்றோம், அப்படியே புரட்டுறோம். புரட்டிய புத்தகத்தை மூடிய பிறகு அந்த புத்தகம் நம்மை புரட்ட வேண்டும். அதுதான் அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. பாட புஸ்தகம் என்பது அது வேற. அது ஒரு பட்டத்தை கொடுப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடியது. அப்போ ஒரு மனிதனுடைய வரலாற்றை, ஒரு அறிஞருடைய வரலாற்றை, ஒரு தலைவருடைய வரலாற்றை எதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம்? வாசிப்பின் மூலமாகத்தான் அதை உள்வாங்கி உணர்ந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வலிமை உண்டு. அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னான், எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று சொன்னான். வந்தே மாதரம் என்ற 2 வார்த்தைகள் எவ்வளவு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது ஒரு காலகட்டத்தில். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்றும் அழியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற 2 தொடர்களை தந்தானே வையகத்துக்கு மகாகவி பாரதி. அது எப்படிப்பட்ட ஒரு உருக்கத்தை உலகத்துக்கு, இந்தியாவுக்கு தந்தது? சிந்தித்து பார்க்க வேண்டும். வெள்ளையனே வெளியேறு என்ற வாசகம் எத்தனை செய்தித்தாள்களில் வந்தது. அந்த தேச புரட்சிக்கு அந்த சொல்தானே காரணமாக இருந்தது. அதனாலதான் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகள், என மனிதனை தீர்மானிப்பது மனம். நிலம் பண்பட்டால் நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். அப்போ ஒரு மனிதனுடைய மனதை பண்படுத்துவது எது என்றால், அந்த மனதை உழுது அதை செம்மைப்படுத்தி அதில் நல்ல சிந்தனைகளை உருவாக்குகிற ஆற்றல்
ஒவ்வொரு புத்தகத்திற்கும் இருக்கிறது. அந்த வலிமையான புத்தகங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள். தயவு செஞ்சு எல்லா பிள்ளைகளும் இங்க பாருங்க, பெண் பிள்ளைகள்லாம் அழகா பாடிச்சிங்க. ஒரு சின்ன தடங்கள் இல்லாம கூட அந்த பிள்ளைகள் தாய்மொழி வாழ்த்தை, தமிழ் தாய் வாழ்த்தை அவ்வளவு அழகாக பாடினாங்க. பாடின அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பல ஆண்டுகள் ஆசிரியர், 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன், அதனால சொல்றேன். 2006 மேதகு அப்துல் கலாம் அவர்களோடு சந்தித்து 2 நாட்கள் ஐயாவோட இருந்தவன். எதற்காக சொல்றேன்னா, பிள்ளைகளை நான் நேசிக்கிற போது நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மைகள் பல. ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை பதில் எழுதும். பதிலே தெரியாட்டாலும் பக்கம் பக்கமா எழுதுறோம். நம்ம ஆள் தான் சூப்பரா எழுதுவோம். எனக்கே ஒருத்தர் எழுதியிருந்தான், பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன். மனசாட்சியுடைய பெண் பிள்ளைகள்லாம் எதையும் எழுதுற, எல்லாம் சாய்ஸ்ல விட்டுடுது. ஆனா அந்த பையன் எழுதணும், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவான்னு எழுதணும். வேடிக்கையான பசங்க, விளையாட்டான பசங்க. அந்த எழுதுறதுல நான் ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப 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 ரசிப்பேன். அந்த பிள்ளைகளை நான் ரொம்ப பாராட்டுவேன். இங்க கணக்கு டீச்சர் கூட நீங்க எதை எழுதினாலும் படிங்க. இப்பெல்லாம் பிள்ளைகள் புதுமையை சிந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா எழுதுறான். அந்த எழுதுற திறமையை கொடுங்க. பிற்காலத்தில் அவன் ஒரு கவிஞராக கவிதையை படைப்பான், சரித்திர நாவல்களை படைப்பான். கதைகளின் புதினத்தின் மூலமாக இந்த புத்துலகத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்வான். எழுதுற வைங்க, அதை ரசிங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சார், என்னுடைய 7ஆம் கிளாஸ் பையன் ஒருத்தர் எழுதுறான் சார், சுசுகி ஹைவேஸ்ல பறக்குது, அதை முந்தனோடு யமஹா பறக்குது. இதை ரெண்டையும் நாமும் பார்க்கிறோம். இன்னும் வேகமா போறான்னு தான் நாம சொல்றோம். ஆனா பையன் அது என்னமா பார்த்தான் பாத்தீங்களா? சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். சார், நீங்க இதை விட என்ன சார் சிந்தனையை கொடுக்க முடியும்? ரொம்ப அழகு சார், ரொம்ப ரொம்ப ரசிச்சவனே. செய்த பாவங்களை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம், நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பது? இதை விட ஒரு சிந்தனை, சமுதாய சிந்தனை எப்படி வர முடியும்? தயவு செஞ்சு பிள்ளைகளுடைய பொது ஞானத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, படிக்க சொல்லுங்க. அதே சமயத்துல அவனுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்க. மனசுக்குள்ள என்ன இருக்கு? எங்க ஆசிரியர்கள் அப்படிதான் சார் எங்களை நடத்தினாங்க. அவனுடைய பார்வையில நாங்க படித்த பல படிப்பினைகளை புரிந்து கொண்டோம். ஏன்னா சில சமயங்கள்ல சுவாமி விவேகானந்தருடைய தேசபக்தி சிந்தனைகளை எல்லாம் நான் பலமுறை உள்வாங்கிக் கொண்டதனால்தான் இந்திய தேச விடுதலைக்கே நான் தலைமையேற்றேன் என்று மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த வார்த்தைகளை அந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருப்பார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா எழுத்துக்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. காலம் எழுத்தாளனை கொல்லும், காலம் எழுத்தாளனை கொல்லும். ஆனால் எழுத்தாளனின் எழுத்துக்களோ காலத்தை கொண்டு ஜெயித்து நிற்கும். இதுதான் எழுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிறப்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் சார் திருவள்ளுவர். அவர் கருப்பா சிவப்பா உயரமா குள்ளமா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதி வைத்த 1330 குறட்பாக்களும் உலக மக்களுக்கே வழிகாட்டுகிற வாழ்வியல் நூலாக இன்றைக்கு இருந்து அவருடைய பெயரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் படைப்பாளனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அற்புதம். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நூலை படைக்கிற ஒவ்வொரு நூல் படைப்பாளனும் இறைவனுக்கு சமமானவர்கள். நான் வணங்குகிற அற்புதமான மிகப்பெரிய கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதைகளை எல்லாம், உருது மொழியில இருந்த கவிதைகளை எல்லாம் உள்வாங்கி உணர்வுபூர்வமாக தமிழுக்கு கொடையாக தந்த பெருமகனார் அவர். அப்படிப்பட்ட ஒரு நிறைய நூல்களை வாங்கி கொடுங்க. சிறந்த சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய நூல்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா மனிதனை தீர்மானிப்பது மனம் என்றால் காலால் நடக்கிற கால்நடைகளுக்கு கால்நடைகள் பேரு. நமக்கும் காலால் தான் நடக்கிறோம். ஆனால் நமக்கு மனிதன் ஏன் பேரு? காலை விட மனதால் நடக்கிற மகத்துவத்தை நாம் பெற்றிருப்பதனால் மனிதன் என்பது மனம் என்ற சொல்லிலிருந்துதான் வந்தது என்றால் அந்த மனதை செம்மைப்படுத்துகிற மிகப்பெரிய அருமையும் பெருமையும் நூல்களுக்கு மட்டும்தான் வாய்க்க பெற்றது.
சாதாரணமான விஷயம் இல்லை. விளையாட்டாக சொல்றாங்க, தாம்பரத்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதினார். அவருக்கு ஒரு விழாவே நடத்தினாங்க. விழாவே நடத்தி அவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க மேடையில. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சம்சாரத்தை கூப்பிட்டாரு மேடையில, இந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு தான் பொருந்தும் கையில கொடுத்து பாராட்டினார். அந்த அம்மாவுக்கு கைகாலம் நடக்குது. வீட்டுக்கு வந்தது, ஏயா திடீர்னு என்ன கூப்பிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு தான் சொல்லி என்கிட்ட கொடுத்தியே, அந்த புத்தகத்துக்கு பேர் கூட எனக்கு தெரியாது, யாராவது கேள்வி கேட்டிருந்தா நான் என்ன பதில் சொல்றது, இந்த மாதிரி ஒரு இக்கட்டில நான் மாட்டி விட்டுட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எழுத்தாளரு, அந்த நூல் வர்றதுக்கு காரணமே நீதாமா. நீ என்கிட்ட போச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தில்ல 3 மாசம், அப்ப எழுதின புஸ்தகம் அது. ஆனா எதுக்காகன்னா ஒரு நெருக்கடியில கூட அந்த மனுஷன் நிமிர்ந்து நின்று உலகத்துக்கு ஒரு புத்தக படையலை கொடுத்திருக்கிறான்னா, புத்தகம் எழுதுறது லேசான விஷயம் இல்லை சார், அது ஒரு சுகப்பிரசவம். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு சுகப்பிரசவம் அந்த புத்தகம் எழுதுறது. அந்த புத்தகத்தை பாருங்க, நீங்க அந்த புக் பேருக்குள்ள பார்த்திருப்பீங்க, அத்தனை புத்தகங்களும் உங்களை பார்த்தது. நான் இப்படி பார்க்கிறேன், ஒவ்வொரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு சமமானது. என்னை யாராவது கையில் எடுப்பார்களா என்று ஏங்குகிற குழந்தையை போல் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த குழந்தையை கையில் எடுப்பதற்கு நீங்கள் தயங்காதீர்கள். அந்த குழந்தையை நீங்கள் கையில் எடுத்தால் உங்களை உயரத்துக்கு கொண்டு வரும். இன்னும் சொல்ல போனால், புத்தகத்தை நாம் தலைகுனிந்து படிக்கிறோம். தலைகுனிந்து படிக்கிறவர்களை எல்லாம் உலகம் தலைநிமிர வைப்பதுதான் வரலாறாக இருக்கிறது என்றால், புத்தகம் அப்படி. இன்னொன்னு பாருங்க, இந்த புத்தகத்தை எப்படி விரிங்க, அப்படி மூடி இருக்கிற புத்தகத்தை அப்படி விரிச்சீங்கன்னா ஒரு பறவையின் சிறகுகளை போல இருக்க வேண்டும். நம்முடைய மனம் அதில் லயித்து போய்விட்டால் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை உயரத்துக்கு கொண்டு போகிற வல்லமை அந்த வாசகங்களுக்கு உள்ளே இருக்கிற வலிமையை நாம் பார்க்கலாம். நிறைய படிங்க. அது மட்டும் இல்ல, எங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் சொல்றேன், நிறைய படிக்கிறது மட்டும் இல்ல, நிறைய குறிப்பிடுங்க. அந்த குறிப்புகளுக்கு ஆரம்ப காலத்துல படிக்கிறது வேற, போக போக படிக்கிறது நமக்கு இன்னொரு சிந்தனையை உருவாக்கி தரும். எண்ணம் சொல்லாகிறது, சொல் செயலாகிறது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தூய்மையுடையதாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால், வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுள்ள. நம்முடைய மனம் எந்த அளவுக்கு உயர்வை நோக்கி போகிறது அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த உயரத்தை எட்ட முடியும், சிகரத்தை தொட முடியும் என்றால் புத்தகம் அதற்கு பெருந்துணை செய்யும். நிறைய அறிஞருடைய புத்தகங்களை வாங்குங்க. உலக வரலாற்றில் என்ன தெரியுமா, 2 பெரியவர்கள் உள்ளே நுழைந்து அவர்கள் வாசிக்கிற வரையில் அந்த நூலகம் திறந்திருக்கும். அவர்களாக வாசித்து முடித்துவிட்டு புறப்படுகிற பிறகுதான் அந்த நூலகமே மூடப்படும். அந்த சரித்திர சாதனையை படைத்தவர்கள் வடக்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தெற்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள். 2 அறிஞர்களும் உள்ள நுழைந்தால் அவர்கள் படித்து முடிக்கிற வரையில் அந்த நூலகம் திறந்திருக்கும். உங்களுக்கு வரலாறுகளை நிறைய பேர் சொல்லி இருப்பார். பகத்சிங் கூட சிறையில் இருக்கிற போது தனக்கு இட்ட தூக்கு தண்டனையை கொஞ்ச நேரம் தள்ளி வைத்து சொன்னான். ஏன் என்று கேட்டார்கள் காவல்துறை அதிகாரி. ஜெயிலர் கேட்டார், நான் படித்துக் கொண்டிருக்கிற நூலில் இன்னும் சில பக்கங்கள் இருக்கிறது, அது முடிகிற வரையில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டார் என்றால், மரணத்தை தழுவுகிற நேரத்தில் கூட மனதை தொடுகிற நூல் தான் முக்கியம் என்று அதை கருதினான் என்றால், இந்த வரலாறு நம்மை எல்லாம் படிக்க தூண்டுகிற வரலாறு. நிறைய பிள்ளைகளை படிக்க வைங்க, மகிழ்ச்சியா இருக்கட்டும். இன்னும் பாட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டா போகுதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டுல போர் போட்டிருக்கோம், போர் ஏர்லாக் ஆகி போச்சு, இறக்கல உடனே என்ன பண்றான், ஏர்லாக் எடுத்துட்டு ஒரு 5 வாளி தண்ணியும் ஊத்துறோம் இல்ல. அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, போர்ஸா இருக்குது, ஊத்துன 5 வாளி தண்ணி மட்டும் வெளியில வர்றதில்லை, ஏற்கனவே ஊறி கிடக்கிற தண்ணீரும் வெளியிலே வருகிறது என்றால், இந்த 5 சப்ஜெக்ட் ஏற்கனவே உள்ளத்தில் ஊறி கிடக்கிற அறிவுபூர்வமான செய்திகளை வெளியிலே கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமே தவிர அதுவே அறிவாகாது. நிறைய பிள்ளைகளை படிக்க வைங்க, தூண்டுங்க, ஆசைப்பட வைங்க. இந்த புத்தகத்தை பண்றா, திருக்குறள் தினம் ஒரு திருக்குறளை பண்றா, தினம் ஒரு திருக்குறளை பெற 1330 குறளை படிச்சா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார், ஒரு 25,000 உனக்கு கிடைக்கும்டா. பொருளும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும்டா. அந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு நூலினுடைய மகத்துவம், பெருமை என்றால்
இந்த தேசத்தில் வந்த சங்க இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், இதிகாச கால காவியங்கள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல, சரித்திரத்தை உருவாக்கி தரக்கூடியவை. அதனாலதான் பெரிய பெரிய வரலாறுகளை 2 சொற்களாலேயே அந்த உலகத்தை ஆண்ட பெருமை நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனால் ராமேஸ்வரம் தந்த மிகப்பெரிய பெரும் செல்வம் தானே மேதகு அப்துல் கலாம் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி இல்லையா? அவர் பெற்றதனால இந்த பாரத பூமி பெருமை பெற்ற ஒரு மண்ணாக மாறியது என்றால் காரணம் என்ன? அவர் மிகப்பெரிய அறிஞராக விளங்கினார். நல்ல பிள்ளைகள் படிங்க, நிறைய படிங்க. புத்தகத்தை தாண்டி புத்தியை கூர்மைப்படுத்துகிற மிகச்சிறந்த வல்லமை பொருந்திய நூல்களை எல்லாம் படிங்க. ஏன்னா திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. திறமை வேற, புத்திசாலித்தனம் வேற. ஏன்னா நிறைய புத்திசாலித்தனமான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கான். ஆனா இப்போ இருக்கிற பிரில்லியண்டான பசங்களுக்கு ஊக்கப்படுத்துங்க, அவனை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. இன்னும் சொல்ல போனா சேட்டை பண்ற பிள்ளைகளுக்கு தான் நிறைய திறமை இருக்கும், நிறைய டேலண்ட் இருக்கும். அவங்களை மடைமாற்றம் செய்து வாசிக்க வைங்க, நிச்சயமாக அவன் மிகப்பெரிய அறிஞனாக பிற்காலத்தில் ஜொலிப்பான். பள்ளிக்கூடம் போன ஒரே நாள் தானே போனான் ஒரு பிள்ளை, ஆனால் உலகத்துக்கு வெளிச்சம் தருகிற விஞ்ஞானியாக உருவாக்கியது யார்? அவங்க அம்மா தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. நீங்க தாய்மார்கள் நினைச்சா போதும். உண்மையிலே சொல்றேன், பிள்ளைகளை படிக்க வைக்க ஊக்கப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க, அவனுடைய அறிவை பாராட்டுங்க. பாராட்டுகிற அந்த பாராட்டு தான் அவனை பண்படுத்தும். ஏன்னா நாமெல்லாம் போற ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னா, நான் கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றேன், மார்க் வாங்குற பிள்ளைதான் பெரிய மனிதன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். மார்க்கை விட அவனுடைய மதிப்பு தான் முக்கியம் என்று நானும் சற்று மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மார்க்கை தருவது பாட புத்தகம், மதிப்பை தருவது பொது புத்தகங்கள் என்றால் அந்த பொது புத்தகங்களை வாங்கி கொடுங்க, அறிவுபூர்வமாக கொடுங்க. நான் தான் சார் நமக்கு வெறும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் நிறைய பார்த்துக்கொண்டாங்க இல்லையா? எப்படிப்பட்ட மேடைகள் எல்லாம் அவர் சந்திச்சிருக்கிற நேரம் இல்லை, அதெல்லாம் விளக்கிட்டு போனா எங்கேயோ போயிடும். உலக சரித்திரத்தை 2 சொற்கள் தான் புரட்டி போட்டது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உலகளாவிய மேடை ஒன்று சிகாகோவில் நடைபெற்ற போது மேடையில் போடப்பட்ட 33 நாற்காலியில் ஓரமாக உட்கார வைக்கப்பட்ட ஒரு துறவி அவருடைய அறிவினுடைய வியப்பினாலே மறுநாளே மையத்தில் உட்கார வைக்கப்பட்டார். ஏன்? எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று இந்திய தேசத்தின் இறையாண்மையை, சகோதர சகோதரிகளை என்ற 2 சொற்களால் விதையாக்கின சுவாமி விவேகானந்தரை தான் இல்லையா? மறுநாளே என்ன நிகழ்ந்தது? உலக அழகியாக பட்டம் சூட்டிக் கொண்ட ஒரு பெண்ணொருத்தி சுவாமி விவேகானந்தரை சந்தித்து, நீ உலக அறிஞன், உலக அறிவாளி, நான் உலக அழகி, இருவரும் திருமணம் புரிந்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பனானால் அந்த குழந்தை உலகத்தில் அறிவும் அழகும் நிறைந்த குழந்தை என்ற பட்டம், பெருமையும் சிறப்பும் பெறும். என்ன சொல்கிறீர்கள் என்று அந்த சாமிஜியை பார்த்து கேட்டார் அந்த அம்மா. அவர் சொன்னார், உங்கள் விருப்பம் நிறைவேறுமானால் ஓராண்டு காலம் பொறுத்திருக்க வேண்டும் தாயே. நீங்கள் விரும்புகிற பிள்ளை அறிவும் அழகும் வாய்ந்த மகன் கிடைத்து விட்டான் தாயே, அந்த மகன் நான் தான், என்னை பெற்ற தாய் நீதான் என்று மணக்க வந்தவளை தாயாக பார்த்த ஒரு மனிதனுடைய வரலாறு உலகத்தையே வியக்க வைத்தது என்றால் எவ்வளவு பெரிய பெருமை. அந்த வரலாற்றை படிக்க வைங்க, மகாகவி பாரதியாரை படிக்க வைங்க, பாவேந்தர் பாரதிதாசனை படிக்க வைங்க. ஒரு நம்முடைய மொழி உணர்வு, ஏன்னா நம்ம காலத்தால ஆங்கில மொழி அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ் உணர்வும் தழைக்க வேண்டும் என்றால் நிறைய தமிழ் நூல்களை வாங்குங்க. ஒரு எழுத்தாளரையும் நாம் வாழ வைக்கிற பெருமைக்கு ஆளாகிறோம் என்று அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டதிலே பெருமைப்படுகிறேன். ஏன்னா அந்த தமிழ் மொழி நம்முடைய மொழி இருக்க தாய்மொழி, அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நம்முடைய அன்னை மொழி இருக்கிறது, அது ஒரு தெய்வீக மொழியாக போற்றப்படுகிற ஒரு அழகான மொழி. ஒரு நான் சின்ன உதாரணம் சொல்லிட்டேங்களா, எங்க ஏரியாவிலேயே ஒரு ரோட்டரி தலைவர் ஒருத்தர் இருக்கார். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தி. அவர் பேர் சிவகுமார்னு பேர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் சொன்னார், அவருடைய பையன் பேர் சாம்பசிவம், சாம்பு இங்க வாடான்னு. அந்த பையன் என்ன பண்ணா, அப்படியே துள்ளி துள்ளி தாவி தாவி போனான், நடந்து போகல. இப்ப நானு டாக்டர் சார்லாம் இருக்கிறோம்னா இப்பெல்லாம் நாங்கெல்லாம் நடந்துதான் போவோம். காரணம் என்னன்னா, நாங்க தூளியில போட்டு குழந்தை பருவத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் இறங்கி அப்படித்தான் மெதுவா போவோம். இப்பெல்லாம் நாம என்ன பண்ணிட்டோம், ஸ்பிரிங்ல போட்டு ஆட்டி விட்டதுனால அது எகிரி எகிரி குச்சியை தூங்குது.
அதனால இறங்கி போகும்போது அப்படியே எகிரி குதிச்சு போகுது. நீங்க பல பசங்க அப்படிதான் போறோம். ஏன்னா அவன் வளர்ப்பு, நாம தான் காரணம். எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். அப்படிதான் போறோம். போறவன் என்ன பண்ண, வேகமா போய் அந்த பால் டம்ளர் நிறைய அந்த சர்க்கரை இல்லாத கொடுத்த அந்த பாலை கொண்டாந்து டேபிள்ல வச்சான். வச்ச உடனே அந்த பால் என்ன பண்ணிச்சு, இப்படியே அசைஞ்சுது. கீழே விழறமாய் அசைஞ்சது வச்ச வேகத்தில். நான் சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவன், விழுப்புரம் மாவட்டம். நான் யதார்த்தமா சொன்னேன், டேய் தம்பி பால் ஆடுதுதான்னு. போனவன் திரும்பி வந்து சொன்னான், சார் இல்ல மாமா அது மாடுதுன்னு. புரியுதா? அது ஆடுதலான்றது நான் தழும்புதுன்னு சொல்லிருக்கணும். அவன் ஆடுதுன உடனே அது ஆட்டுப்பால் நினைச்சேன்னு மாடுதுன்னா பார்த்தீங்களா? ஒரு சாதாரண ஒரு சொல்லு எப்படிப்பட்ட சுவையை தந்தது என்று அன்னை பூரா வேந்த தாய்மார்களை உங்களை நான் வணங்கி கேட்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவனை ரசிங்கம்மா குழந்தைங்க. குழந்தைகளை திட்டாதீர்கள், குழந்தைகள் வைரங்கள், திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவன் என்ன அழகா பேசுறான் தெரியுமா? இப்போ நானும் ரொம்ப நேசிப்பேன் பிள்ளைகளை. அன்னைக்கு கூட ஒரு பையன் அப்பாவை போய் கேட்கிறான், டேடே இன்னைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் நீங்க வரணும்னா. ஏய் பிடிஎம் மீட்டிங், பெற்றோர் ஆசிரியர் கழக மீட்டிங் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்? ஒண்ணுமே தெரியாதுப்பா அவனுக்கு. நீங்க நான் எங்க மிஸ் 3 பேர் தான் மீட் பண்றோம். இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது. அப்பாவை கூட்டின்னு வடான்னு இருக்காங்க. உங்களை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா அவர் என்கொயரி பண்ணி 2 அடி அடிப்பாருன்னு சொல்லி பேரண்ட் ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் சொன்னா பாத்தீங்களா? சார் அவன் தான் உலகத்தையே ஜெயிப்பான். தன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை ஜெயிக்கிற அந்த யோசனையும் அவன் கூர்மை இருக்குது சார் அவனுக்கு. ஏன்னா பசங்களை போய் நசுக்க கூடாது. கேள்வி கேட்டே நாம அவனை புண்ணாக்கிறோம். 6 மாசத்துக்கு முந்தி மழை பெய்யுது சார், அப்பா வாசல்ல நிற்கிறார், ரெயின்போ பாக்குறாரு. தம்பி ரமேஷ் இங்க வாடா, அவன் சன்ன கூப்பிடுறாரு. வாடா ரெயின்போ பாத்தியா? அப்பா இப்பதான்ப்பா பார்த்துட்டு உள்ள வந்தேன். டேய் அப்பா கூட சேர்ந்து பாக்குறேன். எவ்வளவு அதே ரெயின்போ தானே, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகல. இப்பதான் பார்த்துட்டு வந்த உடுப்பானா, ஏன்டா அப்படி சலிச்சுக்கிறேன்னாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெயின்போ காட்டுவேன், அழகா இருக்குதுன்னு சொல்லுவேன், அப்புறம் ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன். இது எதுக்கு நான் தப்பா சொன்னா 2 அடி அடிப்பேன். இது எதுக்கு? அது தேவையில்லாத வேலை. நான் என்ன கேட்கிறேன், குறும்புத்தனம் என்று நினைக்காதீர்கள். குறும்புத்தனமான பிள்ளைகளிடத்தில் தான் மிக அபாரமான அறிவும் கூர்மையும் இருக்கும் என்பதை நம்புங்கள். அவனை மடைமாற்றம் பண்ணுங்க. மடைமாற்றம் பண்ணிட்டாலே அவன் பெரிய சாதனையாளனா வந்துருவான் சார். அவன் சரித்திரத்தில் இடம் பெறக்கூடியவனாக வருவான். அந்த மாதிரி வரலாறு, விஞ்ஞானிகளுடைய வரலாற்றை நிறைய நாம படிக்கலாம், நிறைய பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானம் என்பது வளர்ந்து கொண்டே வருவது, மெய்ஞானம் என்பது ஒரு வளர்ந்த நிலையில் இருப்பது. வளர்கின்ற அந்த அறிவியல் நுட்பங்கள் அவனுக்கு வளர வேண்டும் என்றால் நிறைய அறிவியல் சார்ந்த புத்தகங்களை வாங்கி கொடுங்க. மேதகு அப்துல் கலாம் அவருடைய நூல்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. மயில்சாமி அண்ணாதுரை அவருடைய நூல்கள் இருக்கு, நிறைய வாங்கி கொடுங்க. அறிவுபூர்வமான, ஆராய்ச்சி பூர்வமான, நுட்பமான அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. பாட புத்தகம் மட்டுமல்ல படிப்பு, அதையும் தாண்டி அவனுக்கு நல்ல கதைகள் சார், நல்ல சிறப்பான செய்திகள் தான் கிடைக்கும். நான் நிறைய நூல்களை படிப்பேன். நிகழ்ச்சி இல்லாத அன்னைக்கெல்லாம் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் டெய்லி படிப்பேன். பக்கத்தில் அதில் எனக்கு தோன்ற குறிப்பையும் பக்கத்தில் எழுதுவேன். நான் அண்மையில படிச்சு வியந்து போன ஒரு வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஜெயகாந்தன் அவருடைய ஒரு கட்டுரையை படித்தேன். ஜெயகாந்தன் அவருடைய கட்டுரையை படிக்கிற போது நாமெல்லாம் 3ஆம் பாலினம் என்று திருநங்கைகளை சொல்றோம். அவர் அதற்கு ஒரு அழகான ஒரு செய்தி எழுதியிருந்தார். தமிழில் சந்தி பிழைகள் உண்டு, தமிழில் சந்தி பிழைகள் உண்டு, இவர்களோ சந்ததி பிழைகள்னு எழுதியிருந்தார். ரொம்ப அருமையான விஷயம். அவன் என்ன சார் பண்ணுவான், அவங்க மேல தப்பு இல்ல, சந்தி பிழை போல சந்ததி பிழைகள் சொன்னார். பத்தி உண்மையிலேயே பாராட்டின நான் நினைச்சேன். அந்த ஒரு தொடர் நம்மை ஆட்கொள்ளும் தெரியுமா உங்களுக்கு? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்க என்ற ஒரு வாசகம் தான் சார் ஒரு பட்டினத்தாலேயே நமக்கு தந்தது. ஒரு சொல் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு தொடர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்னா ஒரு நூல் முழுமையும் ஒரு மனிதனை தெய்வமாக்குகிற வல்லமை பெற்றதுதான் இந்த மண்ணில் என்று சொன்னால் அந்த நூலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, அவ்வளவு பெருமை இருக்குது. எதையும் உயர்வா பார்க்கணும். நிறைய நூல்களை படிச்சா தாழ்வு மனப்பான்மை போயிடும், அந்த ஜாதி மாற்றம் மறையும், மனிதன் எல்லாம் சமம் என்ற நிலை உருவாகும். அந்த ஒருமைப்பாட்டு உணர்வே அப்பொழுதுதான் உருவாகும் என்றால் அந்த நூல்கள் தான் சார் மனிதனுக்கு தேவை.
அந்த நூல்களை நிறைய வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. இன்னொன்னு, அந்த பிள்ளைகளுக்கு எதிரே அப்பாவும் அம்மாவும் 4 பக்கம் படிச்சாங்கன்னா அவனும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா படிப்பது எந்த வயதில் தான் படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது, எப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கலாம். சிறைச்சாலைகளில் இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய கடிதங்கள் தானே பிற்காலத்தில் அன்னை இந்திரா காந்தியை அரியாசனத்தில் உட்கார வைத்தது என்றால் கடிதங்கள் கூட எவ்வளவு பெருமைக்குரியது. சொல்ல போனால் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது திருவாரூரிலே திருக்குவளையில பிறந்த அந்த முத்தமிழறிஞர் களப்பலி என்ற முதல் கட்டுரையை எழுதியதனால் தான் பேரறிஞர் அண்ணாவோடு அவரால் தொடர்பு கொள்ள முடிந்தது என்றால் ஒரு அறிஞனையும் இன்னொரு கவிஞனையும் இணைக்கின்ற பாலமாக இருப்பது நூல், அந்த படைப்பு தான். அந்த மாதிரி படைக்க சொல்லுங்க உங்க பிள்ளைகளை, படைப்பை உருவாக்குங்க. மனிதனுக்கு எப்பயுமே ஒரு உயர்ந்த பார்வை இருக்கணும். ஏன்னா நேர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை 2 இருக்கு. அது உதாரணம், எங்க தாமிரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நானே கூப்பிட்டு சொன்னே, மடிப்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார், போய் பார்த்துட்டு வரா, டோக்கன்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு போனோம். போன வேகத்தில் வந்துட்டான் சார், 1/2 மணி நேரத்தில். என்னடாச்சு பார்த்துட்டியாடான்னு, போய் இங்கே அனுப்பிச்சு பத்தியா, மனசே சரியில்லை, சென்டிமெண்ட்டாக சரியில்லை. என்னடா சென்டிமெண்ட்டுன்னு, அங்கே டாக்டர் கிளினிக்கு கீழே போர்டு வச்சிருந்தாரு, மேலே போகும் வழின்னு வச்சிருந்தாரு. எனக்கு அதை பார்த்ததும் பகிர்ந்து ஆகி போச்சு. நான் சொன்னேன், கிளினிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாருடா, அதனால ஸ்டெப்பு ஏறதுக்கு தான் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு, இதையாண்டா தப்பா நினைச்சேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதையும் நான் சமாளிச்சுக்கிட்டு தான் மனசை தேர்த்திக்கின்னு மேலே போனேன். அவங்க போனா டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது, அதனால நான் 2ஐயும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு நான் வேகமா வந்துட்டேன். இப்படியா பார்க்கறது? யாரு எதிர்மறை சிந்தனை வரக்கூடாது சார், நேர்மறை சிந்தனை வரும். பிள்ளைகளுடைய உயர்ந்த பார்வையை கொடுங்க, உயர்வா இருக்கணும், பயப்படக்கூடாது, அச்சப்படாது, ஆச்சரியப்படாது. 2 விஷயம் சார் புத்தகத்தில் படிச்சதுனால தான் நமக்கு அது புரியுது. மனுஷன் அச்சப்பட்டாலும் வளர முடியாது, ஆச்சரியப்பட்டாலும் வளர முடியாது. இன்னொன்னுங்க, இருக்கிற தாய்மார்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு நான் வணங்கி கேட்கிறேன், அந்த பக்குவம் நமக்கு வரணும். உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாருங்கள், இன்னொரு பிள்ளையோடு ஒருபோதும் கம்பேரிசன் பண்ணவே பண்ணாது. அவனை உருவாக்குறதுல பாருங்க, அவனை உருவாக்குறதுல பாருங்க. எங்க ஆசிரியர் அப்படிதான் சார் சொல்லி கொடுத்தாரு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா எனக்கு கத்துக்கிட்டு விட எங்க வாத்தியார் தான் தெரியுமா. எங்க கல்வித்துறை அதிகாரிலாம் இருக்காங்க, மாவட்ட கல்வி இருக்காங்க, தொடக்க கல்வி அதிகாரி எல்லாரும் இருக்காங்க. எனக்கு நான் 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கிற ஆசிரியர் வந்து கோவிந்தசாமி செட்டியார், மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில. அவர்தான் ஓராசிரியர் பள்ளி, அவர் வந்தா பள்ளிக்கூடம் நடக்கும், வரலாம் லீவு. ஆனா நாங்கெல்லாம் கடவுளை கும்பிடுவோம் சார், அவர் தினம் வரணும்னு. அவ்வளவு அன்பாக இருப்பார் சார், அவ்வளவு நேசிப்போம். நம்ம நிறைய பொது செய்திகளை சொல்லுவார், பொதுமையான செய்திகள்லாம் சொல்லுவார். நான் தான் கிளாஸ்ல படிக்கிற ஆளு, எந்த பாடமும் நான் தான் படிப்பேன். அன்னைக்கு வகுப்பறையில் படிக்க பழக்கம்தான் இன்றைக்கு மேடையில் உங்கள் முன் பேசுவதற்குரிய சிறப்பை என் ஆசிரியர் தந்தார் என்று நான் பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா, ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகுக்கு தருவது ஒண்ணு கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. இந்த உலகுக்கு என்னை கொடுத்தது வகுப்பறை தானே. அந்த ஆசிரியர் மறக்க முடியாது சார். உண்மையிலே சொல்றேன், ஒரு விஷயத்தை நான் சொன்னா உங்களுக்கு பெருமையா இருக்கும். அவருக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வராரு, சித்திரை மாசம் வெயில் வந்து அவர் என்ன பண்ணாரு, உடம்பு டயர்ட் ஆகி போச்சு. அப்ப என்ன பண்ணாரு, என்ன கூப்பிட்டு என்னடா பாடம் அப்படின்னாரு. சயின்ஸ் பாடம் சார், சயின்ஸ் பீரியடுன்னு. என்ன பாடம் பண்றாரு, மனிதன் பத்தி பாடம் சார்னு. சரி சபாஷ் படி. உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்குதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனார். அப்பெல்லாம் எந்த ஃபேன் கூட கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. உள்ள போனா கட்டை பெஞ்சு, அந்த கட்டை பெஞ்சில் போயிட்டு சட்டையை அவுத்துட்டு அப்படி மாட்டிட்டு அணில பனியனை அவுத்துட்டு கட்டை 4 மழை வேஷ்டியோட அப்படி அந்த கட்டை பெஞ்சில் படுத்தாரு. ஒரு 10 நிமிஷம் தான் சார் இருக்கும். அதுக்குள்ள டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜிபி சத்தம் வாசல்ல கேட்டு, அந்த சத்தம் கேட்ட உடனே அங்க ஆட்டோமேட்டிக்கா எழுந்து வந்துட்டார். எழுந்து அப்படியே வந்து நிக்கிறார் சார் எங்க முன்னாடி. நான் பாடம் படிச்சுங்கிறேன், இவர் வந்து நிக்கிறாரு. டெப்டி இன்ஸ்பெக்டர் வலது காலம் உள்ள வைக்கிறாரு கிளாஸ் ரூம்ல. அவர் வலது காலம் வைக்கவும் இவர் எங்க முன்னாடி வந்து நிற்கவும் சரியா இருக்குது. மனுஷன் பயப்படல, அச்சப்படல, ஆச்சரியப்படல, அப்படியே எங்களை பார்த்தார். ஏன் ஏறுமல என்ன பார்க்க, என்ன பார்த்தா இதுக்கெல்லாம் எலும்பு, இது இருதயம், நுரையீரல், வயிறு, ஆஹா அப்படி நாங்களும் ஆச்சரியமா பார்க்க, நாங்க எழுத்து கேட்க முடியுமா?
இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படியே ரிவர்ஸ்ல போய் ஜீப்ல உட்காந்துட்டார். போனா அவர் கண் கலங்குறார். டிரைவர் பக்கத்துல இருந்து கேட்டாரு, ஐயா என்ன ஆச்சுன்னு. அந்த தெய்வத்தை கூப்பிடியா, அந்த தெய்வத்தை கூப்பிடியா. ஒரு பையனை கூப்பிட்டு சட்டையை அவுத்துட்டு பனியனை அவுத்துட்டு பாடம் நடத்த வேண்டியிருவான். சட்டையை அவுத்துவோம் பனியனை அவுத்து நீயே நடத்துறன்னா, இப்படி ஒரு நடமாடும் தெய்வத்தை நான் 25 வருஷம் என் சர்வீஸ்லயே பார்க்கல. இந்த வருஷம் உனக்கு தான் அவார்டுன்னு. நான் எதுக்கு சொல்றேன்னா, விளையாட்டுக்கு சொல்லல சார். சார், தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் சாதகமாக்கிக் கொள்ளுகிற தனித்துவம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னு தான் நான் நேர்மறையா எடுத்துக்கிறேன், தவிர எதிர்மறையா எடுக்கல. அது தப்பு இருக்குதா தப்பு, அது வேற விஷயம். எப்பயுமே நம்ம குறை பார்க்கிற எண்ணம், குறைய பார்க்காதீங்கன்ற, எப்பயுமே குறைய பார்க்காதீங்க, அதுக்குள்ள இருக்கிற சிறப்பை பாருங்க. நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன், அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா, அதை தூக்கி எறியறதுக்கு நல்ல வரலாறு சொல்லுங்க. மேலும் அப்துல் கலாம் வரலாறு ஒன்று போகுது சார். இல்லையா, இதுல போறாரு, ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. அந்த இன்டர்வியூல 8 பேர் செலக்ஷன் ஆகணும். விமான பயிற்சியில 8 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. 9வது தான் இவர் வந்தாரு. கலந்துகிட்டதே 9 பேர் தான். இவர் செலக்ட் ஆகல. ஆனா சந்தோஷமா என்ன தெரியுமா சொன்னாரு, நான் ஒவ்வொரு தேர்விலும் வெற்றி பெறுவதற்கு அறிவு கூர்மை இருந்தால் போதும் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, உடல் மனமும் தேவை என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய பக்குவம், எவ்வளவு பெரிய சிறப்பு, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படலாம் சார். நாம படிக்கிற படிப்பு, நாம வாங்குற புத்தகத்தினுடைய ஞானம் உள்ள போந்தா ஞானம் வேற, கல்வி வேற. ஞானமும் கல்வியும் நயத்தால் அரிதன்னா அவையா. ஞானத்தை நம்ம பெற்று பிள்ளையை திருத்தணும் சார். இப்போ சமீபத்தில் நீட்டு வரப்போகுது. இந்த நீட்டுனால என்னென்ன பாதிப்பு வருது சார்? ஒரு குழந்தை இறந்தால் கூட அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இப்பயே அவனை தயார்படுத்துங்க. விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக் கொள் என்ற பக்குவத்தை சொல்லிக் கொள்ளும். அதுக்குதான் காந்தியினுடைய வரலாறு. மகாத்மா காந்தியினுடைய வரலாறு படிக்கிற போது நமக்கு என்ன ஞானம் வரும்? அவமானப்பட்டார். அந்த அவமானத்தை அவர் வெகுமானமாக எடுத்துக்கொண்டார். தென்னாப்பிரிக்காவிலே படிக்கிற காலத்திலே ஒரு ஏசி போட்ட அந்த சேர்கார்ல உட்கார்ந்து ட்ரெயின்ல பயணம் பண்ணார். ஒரு ஸ்டேஷன்ல நிறுத்தி இன்னொரு வெள்ளக்கார வரும்போது 2 பேர் உட்கார்ற அந்த கம்பார்ட்மெண்ட்ல இவரை இறக்க விட்டா பேட்டி படிக்கணும். நான் டிக்கெட் வாங்கினேன்னு சொன்னார் காந்தி. நீ டிக்கெட் வாங்கினா வெள்ளக்காரன் மட்டும்தான் பயணம் பண்ணுவான், இந்தியும் உட்காரக்கூடாது, வெளியில வந்துட்டான். அன்றைக்கு ஒற்றை மனிதர் வெளியேற்றப்பட்டார், கீழே இறக்கி விடப்பட்டார். அந்த ஒற்றை மனிதர் தான் அந்த அவமானத்திற்கு தலைகுனிந்து திரும்பி வந்து விடவில்லை. அந்த அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக்கொண்டு அத்தனை வெள்ளையர்களையும் அந்த ஒற்றை மனிதன் இந்தியாவை விட்டு வெளியேற்றினார். அது சபதமாக எடுத்துக்கொண்டார் என்றால் அந்த சரித்திரை உருவாக்குற பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. நீட்டுல போச்சுன்னா போச்சு. அது என்னங்க, ஏங்க இப்படி ஒரு பையன் ஒரு பிள்ளைய வச்சுக்கிறோம். நாம தயவு செஞ்சு நான் உங்களுக்கு வணங்கி கேட்கிறேன், புத்தக திருவிழாவுக்கு வந்ததுனால இந்த சிந்தனையோட போங்க. அந்த காலத்துல வேற சார், அப்பெல்லாம் 10 பசங்க 12 பசங்க. எங்க பெரியப்பாவுக்கு 16 பசங்க சார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ன்றதை நிறைவேற்றிட்ட மனுஷன். யாராவது பிள்ளைங்க பேர் கேட்டா அது அவருக்கு தெரியாது. எங்க பெரியமாவை கூட்டு தான் சொல்லுவாரு. அந்த 8வது பையன் பேர் சொல்லுங்க, அது கேட்கறாரு பாருங்க. இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் சார். வெளியிலும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி. குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்கிறவன் எங்க பெரியப்பாவுக்கு கொடுக்காம போட்டான். என்ன கூப்பிட்டாரு, அவனை போய் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா என் வீடா தெரியலையா உனக்கு? வீடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்னு நினைச்சேன். அன்னைக்கு ஒரு பெரிய கல்யாண பிரச்சனை கொண்டாந்து கற்பூரத்தை வச்சு சுத்தி போட்டார் சார் அவரு. அன்னைக்கு உள்ளபடி சொல்லிட்டவன் அவ்வளவு பசங்க இருக்கிறாங்கன்னு வருத்தப்படல சார் பெற்றோர்கள். 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழலைன்றதுதான் என்னுடைய ஆதங்கம். வச்சுங்கிறது ஒரே பையன் ஒரே பொண்ணு. அது நீட்டு எழுதி டாக்டர் ஆனா தானே சார்? அவனுக்குள்ளே 1000 திறமைகள் இருக்கு. நமக்குள் இருப்பதை அவனுக்குள் திணிப்பதை விட அவனுக்குள் என்ன இருக்கிறதுன்னு ஆராய்ந்து பாருங்க. அவன் சரித்திரத்தை சந்திப்பான். அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு ரெக்கார்ட்ல அவன் பேரை மற்றவன் எழுதுவான். அவன்கிட்ட இருக்குது சார் அந்த திறமை. அவனுக்கு பக்குவமா சொல்லுங்க, யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. பயப்படாத, கவலைப்படாத. போ, இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படி வைங்க.
பசங்க பையன்லாம் தெளிவா இருக்கிறான் சார். நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ் நான் 10 வருஷம் முந்தி போயிருந்தேன். ஒரு பையனுக்கு லவ் ஃபெயிலியர். எல்லாரும் பயந்தாங்க, என்ன ஆகும் ஏதாகுமா, தாடி வச்சுக்குவானோ, பயத்துக்காரனா சுத்துவானோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறான். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், நான் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றான் எழுதி. அவன் எவ்வளவு தெளிவாகிறான் சார். அவன் அந்த மாதிரி தெளிவை உண்டாக்குங்க. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க. முதல்ல அம்மா அப்பாவுக்கு இருக்கிற முதல் கடமை அதுதான். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க. அவனை கம்பேர் பண்ணாதீங்க. பல ஞானிகளுடைய கதைகளை சொல்லுங்க, வரலாற்றை சொல்லுங்க. இந்த புத்தகத்தை வாசிடா, நீ தனி மனிதனா உருவெடுப்பேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பேர் சிறப்புகள் இருக்கு. ஒரு மின்விளக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை முயற்சி எடுத்தார். 1299 முறை முயற்சி பண்ணார். அப்ப கூட ஒருத்தன் சொன்னா 1299 முறை நீ தோத்துட்டா. தோற்பதில்லடா, அது அவ்வளவு முயற்சி பண்ண. அந்த தோல்வி என்ற வார்த்தையே இல்ல, முயற்சி என்று எடுத்துக்கோ. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது என்ற உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். எத்தனை பெரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள் சார். எவ்வளவு பெரியவருக்கு 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இந்த ஒரு மகத்துவத்தை, இந்த ஒரு ஆளுமை பண்பை ஒரு புத்தகம் தரும். ஒரே ஒரு புத்தகம் தரும் சார். ஏன்னா நம்ம மொழி வாழ்க்கை மொழி. எவ்வளவு படிக்கிறாலும் உள்வாங்கலாம். எவ்வளவு பண்பாடு. ஏன்னா படிப்பு வேறு, பண்பாடு வேறு. பண்பாடு இல்லாத படிப்பு அர்த்தமற்றது. அதனால்தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், நிறைய நூல்கள் தான் நமக்கு வேண்டும். வீட்டுல பூஜை அறைன்னு ஒண்ணு வைக்கிறோம், புத்தக அறைன்னு ஒண்ணு வைங்க. அந்த காலத்துல வீடு கட்டும் போதே அப்படி நம்ம வீட்டுக்குள் நுழையிற போதே முதல்ல என்ன சொன்னான், படிதான் வச்சான் சார். படிதானே சார் வச்சான் முதல்ல. படி 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 படி. ரெண்டு அர்த்தம் சார். நம்ம படிப்படியா உயரணும்னா படிக்கணும், வீட்டுக்குள்ள போகணும்னா அந்த படி மேல ஏறி போகணும். அந்த படின்ற வார்த்தை என்ன அருமையான வார்த்தையை நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க. அதனால்தான் கூடம் என்பது என்ன, கூடி பேசுவதற்காக. அதனால இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிப்பது என்பது, படிப்பது சுகம் என்று சொல்லிக் கொடுங்க. படிப்பது சுமை என்று சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட கேளுங்க, என்னென்ன படிச்ச ஒரு ஸ்டோரி சொல்லுன்னு சொல்லுங்க. அந்த சொல் வளர்த்த பெருக்குங்க. முதல் நாள் சொல்லும், அம்மா ஒரு ஊர்ல ஒரு ராஜா, இது நேற்றே சொல்லிட்டு போடா அப்படின்னு அவனை மூக்க உடைக்கூடாது. மறுநாள் என்ன பிரசன்டேஷன் பண்ணும்போது என்ன சொற்களை சேர்த்து சொல்றான்னு பார்க்கணும். நாம ரசிகனாக மாற மாறத்தான் பிள்ளைகள் மிகப்பெரிய வல்லுநர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த படிப்பை பெருமையாக சொல்லிக் கொடுக்கிறது மாதா பிதா குரு, இந்த 2 பேருக்கு தான். ஆண்டவரே நீர் எம் குழந்தை, யாமும் பிள்ளைகள். ஆண்டவரே நீர் குயவன், யாம் களிமண். ஒரு குயவன் களிமண்ணை 2 கைகளாலும் பிசைந்து வலது கையும் இடது கையையும் பயன்படுத்தி ஒரு பானையை உருவாக்குகிறான். அப்படி உருவாக்குகிற போது உள்ளிருக்கிற கை அந்த பானை இந்த வடிவத்தில் வர வேண்டும் என்று அது கருதுகிறது. அது சில சமயங்கள் வெளிநடப்பு செய்கிற போது வெளியில் இருக்கிற கை உள்ளிருக்கிற கைக்கு ஒத்துழைப்பு கொடு என்று அதை தட்டி கொடுக்கிறது. வெளியிலே இருக்கிற கைதான் பெற்றோர்கள், உள்ளே இருக்கிற கையில் தான் ஆசிரியர்கள். உருவாக்கப்படுகிற அந்த கலைப்பொருளை போல உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிற பெருமை இந்த 2 இடத்துக்கும் உண்டு. பொறுப்போடு அந்த பிள்ளைகளை நாம் நெறிப்படுத்தினால் வருங்காலத்தில் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகிற மனிதர்களாக அவர்கள் வருவார்கள். நீங்க வெறும் பாடபுஸ்தத்தோட நிறுத்தீங்கன்னா அவன் பணம் மட்டும்தான் சம்பாதிப்பான், தான் மட்டும்தான் வாழ்வான், சுயநல வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். நிறைய ஏராளமான நூல்களை அவனுக்கு வாசிக்க பழக்க விட்டால் அவன் சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு பயன்படுவான். கற்றோர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னா நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்தையே ஆளலாம் தெரியுமா உங்களுக்கு? நான் பல உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய் வந்துட்டேன். அத்தனை நாடுகளிலும் நம்ம பிள்ளைகள் ஜொலிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு தெரியுமா விஷயம், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நாட்டுல ஒரு பொறுப்பு கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? ஒரு நிர்வாகமும் பொறுப்பு கொடுக்குது. ஏன் தெரியுமா? இந்திய இளைஞர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முதல் காரணம் என்றால், அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்கள் விளங்குவதற்கு அவர்கள் கற்ற கல்வியும் தேடிய நூலும் தான் அவர்களுக்கு பெருந்துணையாக இருக்கிற வரலாற்றை நான் நேரடியாக பார்த்தேன். நிறைய படி கொடுங்க. ஆபிரகாம் லிங்கன் சரித்திரத்தை சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய மகனை கொண்டு போய் பள்ளிகளை சேர்க்கிற போது உலக ஆச்சரியம் வருது.
ஹெட்மா பிரின்சிபால் என்ன லெட்டர் கொடுத்தார் தெரியுமா? என் பிள்ளைக்கு தோற்கம் கற்றுக் கொடுங்கன்னு எழுதி கொடுத்தார். நான் தோல்வியினுடைய வழி என்று தெரியும் அவனுக்கு. அவர் பலமுறை தோற்றவர். ஆனால் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றியை வென்றார். மிகப்பெரிய வெற்றியை வென்றார் சார். சிந்திச்சு பார்க்கும். அன்றைக்கு நகரத்துக்குள்ள ஒரு பெரிய கூட்டம், ஒரே கும்பலா இருக்குது. அந்த இளைஞன் என்னன்னு எட்டி பார்த்தாரு. இந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு கரடி இருக்குது. அந்த கரடியில இருந்து ஒவ்வொரு முடியா எடுத்து ஒருத்தன் வித்தனுக்குறான். ஒவ்வொரு முடியும் இவ்வளவு ரூபாய்ன்றான். எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி போறோம். என்ன காரணம் சொன்னா, இந்த கரடி முடியை நீ வீட்டுல வச்சிருந்தா காசு கொட்டும்னா ஆளாளுக்கு நம்பி வாங்கணும். அப்படி வாங்கி போறவனெல்லாம் பார்த்தாரு அந்த இளைஞர். என்னையா சொன்னாவா இந்த மாதிரி காசு கொட்டும்னு சொன்னா, அந்த இளைஞர் கேட்டார், சரிடா கரடி முடி வச்சிருந்தா காசு கொட்டும்னு அவன் சொன்னான்னு நீ காசு கொடுத்து வாங்கினியே, இந்த கரடியே பல வருஷமா அவன் வச்சுக்கிறான். அவனுக்கு காசு கொட்டிருந்தா ஏன்டா இதை விற்கிறான்னு. அப்படி ஒரு சிந்தனையை இளமை பருவத்திலேயே சொல்லி பிற்காலத்தில் இந்திய சட்டத்தையே இயற்றியவர் தான் அண்ணல் அம்பேத்கர் என்கிற மிகப்பெரிய வரலாறு என்றார். உங்க பிள்ளைகளை சிந்திக்க சொல்லுங்க, சிந்திக்க சொல்லுங்க, அவனை சிந்திக்க வைங்க. அவன் அருமையா சிந்திக்கிறான் தெரியுமா? எங்க கணக்கு டீச்சர் சாந்தகுமார், அவனை மறக்க முடியாது என்னால. ஒரு தடவை இந்த வந்து சொன்னாங்க, நீங்க சிந்திடா அதுரா இதுரா, அவனை பாராட்டி பாராட்டி எங்க குழப்பையை கெடுத்துட்டீங்க சார். நீங்க பாருங்க, எனக்கு ஆன்சரே அவன் சரியா எழுத மாட்டான், என்னமா எழுதிக்கிறான் அப்படின்னு. பாருங்க சார், காலமும் நேரமும் ஒரு கணக்கு கேட்டேன். 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா 20 பேர் சேர்ந்து அது வரும் இல்லையா? நம்ம எல்லாம் காலமும் நேரமும் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி கேட்டிருக்குது. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடு 20 நாள்ல போடுறாங்க, அதே ரோடு 15 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல போடுவாங்க? இவன் எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடு மறுபடியும் 20 பேர் போடணும்னு சொல்றாங்க சார். அது மட்டும் இல்ல, 3வது வரை எழுதிக்கிறான், இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். நான் சொன்னேன், அவனுக்கு நானா இருந்தா ஃபுல் மார்க் போடுவேன். ஏன்னா நீங்க நினைக்கிற ஆன்சர் வேற, அவன் சமுதாயத்தை பார்த்து எழுதுற அக்கறையோடு எழுதின ஆன்சர் இது. அவன் புத்தியில் இருக்கு, நீ புத்தகத்தில் இருக்கிற ஆன்சர் கேட்கற, அவன் புத்தியில் இருக்கிற ஆன்சர் எழுதியிருக்கான். பாராட்டி போடுமா அப்படின்னு. ஏன்னா அவனை திறமை பாராட்டணும் சார், அங்கீகரிக்கணும், சந்தோஷப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாங்க. ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க, அவன் சுவையா படிச்சிட்டான்னா அடுத்த புத்தகம் நீ எப்பமா வாங்கி கொடுப்பேன்னு கேட்பான். எப்பமா புத்தக திருவிழா வரும்னு கேட்பான். நீங்க சில கல்லறைகள் போய் பாருங்க, கல்லறைகள் கூட சில இடங்கள்ல அந்த புத்தகத்தை கவிழ்த்து வைத்தது போல் இருக்கும் கல்லறைகள். மனிதன் மனம் எப்பொழுதும் நிமிர்ந்திருக்க வேண்டும் என்றால் அந்த புத்தகம் தான் அவனுக்கு உறுதுணை செய்யும். கல்லறையில் அடக்கமான பிறகும் கூட படிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை அந்த கல்லறை அமைப்பு கூட நமக்கு பாடம் நடத்துவதாக நாம் கருதி கொள்ளும் போது புத்தகத்தினுடைய வலிமை நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு மனிதனுடைய பொது அறிவு என்ன சார். இன்னொன்னு, நிறைய பேருக்கு பழகிறது எப்படின்னே தெரியல சார். தயவு செஞ்சு அவங்க பிள்ளைகளுக்கு அதுவும் சொல்லிக் கொடுங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. நிறைய எங்க தாத்தாலாம் சின்ன சின்ன கதைகள் வாங்கி வந்து கொடுப்பாங்க சார். சின்ன சின்ன கதை புத்தகம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு ஏராளமா இருக்குது கதை புத்தகங்கள். கூகுள்ல போய் படிக்கிறேன், கூகுள்ல போய் பார்க்கலாம், தயவு செஞ்சு வைக்காதீங்க சார். இந்த கூகுளே வேணாம் சார். அது நெட்ல போயிட்டு ஒரு மண் இல்லாத தப்பு தப்பா வேற நிறைய பேர் ரோல் பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா ஒரு காலத்துல நமக்கு இந்த ஆன்லைன்ல ஜூம்ல மாவட்ட ஆட்சியர் ஐயா வந்து இருக்காங்க, நம்ம மருத்துவர் ஐயா இருக்கிறாங்க. ஜூம்ல நாம் பட்ட பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா. உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு 3 வருஷமா பார்க்காமலே இருந்தோம் ஐயா. ரொம்ப இதுவா இருந்தது. ஜூம்ல கூட நான் பட்டிமன்றம் நடத்தினேன் சார். ஒரு 500 நிகழ்ச்சிக்கு மேல ஜூம்ல பண்ணியிருப்பேன். அதை விட கொடுமை உலகத்திலே இல்லை சார். என்னையே பார்த்து நான் பேசியிருந்தேன். அதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வெளிநாட்டு டைமுக்கு நம்ம இந்திய டைமுக்கு ஒரு ஒப்பிட்டு பார்த்து சிங்கப்பூர்ல ஒன்று, மலேசியாவில் ஒன்று, அப்படியே இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பார்க்குறேன்னு அப்படின்னு 4 பேரை போட்டு அங்கே 3 பேர் இங்கே 3 பேருன்னு இந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுத்து அப்படியே பேச்சா ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆளாளுக்கு 7 நிமிஷம்னு கொடுத்துருந்தேன். இந்த நாகப்பட்டினம் இருந்து ஒரு அம்மா அது சரி சார் இருந்துச்சு, ரிஹர்சல்லாம் ஓகேன்னுட்டுது. கடைசியில் என்ன ஆகி போச்சு, உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். 7:17 ஆகி போச்சு. நான் இப்படின்ற ஆல் இண்டியா ரேடியோவில் ரன் பண்ற மாதிரி அதுவும் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, தட்டுற அதுவும் கேட்கற போகுது. அது பாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பேசி 7:17 ஆகி 17:27 ஆகுது. எனக்கா என்னம்மா எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. உடனே நான் போன் அடிச்சேன் அவங்க வீட்டுக்காரருக்கு.
அப்பா அந்த பாட்டில் பேசிக்கிட்டே போகுதுப்பா, கொஞ்சம் நிறுத்துப்பா போயேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றான், அது ஆரம்பிச்சா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சுதான் நானே வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டேன்னா சார், அது எப்பதான் நிறுத்துமோ நானே கடவுள்லாம் பிரார்த்தனை பண்ணி கிடந்தேன். இல்லை எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சோம் சார், கொடுமையெல்லாம் அனுபவிச்சோம். இப்பதான் நம்ம சுதந்திரமா இருக்கோம் இல்லையா? உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு அதையும் சொல்லிக் கொடுங்கம்மா. இந்த உலகத்தில் உண்மையான தியாகிகள் உண்டு என்றால் நடைமுறை காலத்தில் யார் அந்த தியாகிகள் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. யார் தெரியுமா? காவல்துறை நண்பர்கள். உண்மையிலே சொல்றேன் சார். சார் அவங்க கொரோனா அவங்களுக்கும் பாதிக்கவில்லை, ஆனால் அவர்கள் வீட்டையே மறந்து வீதியிலே இருந்தாங்க சார் 24 hours. காவல்துறை நண்பர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், எத்தனை மருத்துவர்களை தங்கள் குடும்பத்தையே தியாகம் செய்து கொண்ட செவிலியர்கள், இவர்களெல்லாம் நாம் வணங்குகிற தெய்வங்களாக அந்த 3 ஆண்டுகள் பவனி வந்தார்கள். போதும், இந்த நூற்றாண்டிலும் தியாகிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் அவர்கள் தான். பிள்ளைகளுக்கு நம்ம ஏதோ மேம்போக்க போனோம், நம்ம இன்னைக்கு சுயநலம் பெருகிக் கொண்டு வருகிறது. அந்த சுயநலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொதுநலம் பெருக வேண்டும் என்றால் மீண்டும் தேச தலைவர்களை நினைவுபடுத்துங்கள், நல்ல ஆட்சியாளர்களை நினைவுபடுத்துங்கள், நல்ல கல்வி கண் திறந்தவர்களை எல்லாம் பெருமைப்படுத்துங்கள். இன்றைக்கு பின்தங்கிய மாவட்டம் முன்னேறிய மாவட்டம் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் எந்த மாவட்டமும் பின்தங்கிய மாவட்டம் என்ற பெயருக்கு வரவே கூடாது. அனைத்து மாவட்டங்களும் சமநிலையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு சத்திய விரதத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் கொண்டு செயல்படுத்தி வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய பெருங்கருணை தான் இந்த புத்தக திருவிழாவினுடைய அற்புதம் என்றால் மாவட்டந்தோறும் இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் படிக்கணும்ன்றதுதான் உயரிய நோக்கம். அருள் கூர்ந்து போகிற போது 2-3 விஷயம் இருக்கு. புத்தகம் வாங்குறதுனால ஒண்ணு உங்களுக்கு ஒரு நல்ல செலவு, அதை வாங்கி கொடுக்கறதுனால உங்க பிள்ளைகளுக்கு பொது அறிவு வளருது, அதை வாங்குறதுனால ஒரு புத்தக வியாபாரி பிழைக்கிறார். 4வது, அந்த புத்தகம் எழுதிய நூலாசிரியனுக்கும் ஒரு பெருமை கிடைக்கிறது என்றால் ஒரே ஒரு புத்தகம் ஒரு 4 குழுவினரை மகிழ்விக்கிறது, பெருமைப்படுத்துகிறது என்றால் அன்பானவர்களே, ஏதோ வந்தோம், கும்பலா போனோம், கலை நிகழ்ச்சியை பார்த்தோம், உள்ள போனோம், வாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் நினைக்காதீங்க. பார்க்கிற நல்ல படங்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு படங்களோடு இருக்கிறதை வாங்கி கொடுங்க. பெரிய பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துள்ள பிள்ளைகளுக்காக நூல்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா நூல்கள் என்பது ஆச்சாரி கூட மரத்தை அறுக்கிறாருன்னா நூல் வட்ட நூல் வச்சுதான் பார்ப்பாரு. மேஸ்திரி கூட செவத்த வைக்கிறாருன்னா, செங்கல் வச்சு சிமெண்ட் பூசுறாருன்னா ஒரு குண்டல் நூல் வச்சுதான் பண்ணுவாரு. அந்த செவற்றின் கோணலை தீர்ப்பதற்கு அந்த நூல் பயன்படுகிறது. மரத்தின் கோணலை தீர்ப்பதற்கு நேர்படுத்துவதற்கு அந்த நூல் ஆச்சாரிக்கு பயன்படுகிறது என்றால் ஒரு மனிதனுடைய மனக்கோணலுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அது நூலால் மட்டும்தான் முடியும் என்றால் அந்த நூலுக்கு புத்தகம் என்று பெயர். ஏனென்றால் அது அகத்தை புதுமையாக்குவதனால் அதற்கு புத்தகம் என்று பெயர். அப்படிப்பட்ட அகத்தை தூய்மையாக்குகிற வல்லமை பெற்ற நூல்களை நிறைய வாங்கி கொடுங்க. அது சரித்திரமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும். ஏன்னா கல்வெட்டுல அன்னைக்கு எழுதி வச்சான் சார், அன்னைக்கு சுவடியில எழுதலாம், அப்புறம் கல்வெட்டுல எழுதலாம், இன்னைக்கு சீடியில வந்துருது. ஆனால் மாற்றங்கள் வரலாம், ஆனால் மனதுக்குள் நிற்க வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தால் மட்டும்தான் முடியும். அந்த புத்தகத்தை ட்ரெயின்ல போகிற போதெல்லாம் வாசிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நீங்க ட்ரெயின்ல பயணம் பண்ணீங்கன்னா அங்க புத்தகத்தை முடிச்சு விடலாம். ஒரு பேருந்துல பயணம் பண்ணா அங்கே முடிக்கலாம். சார், புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா தன்னுடைய ஆபரேஷனுக்கு டேட்டும் டைமும் குறிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் கேட்டுக்கொண்டார் பேரறிஞர் அண்ணா, ஒரு நாளைக்கு தள்ளி போடுங்கள் ஆபரேஷன், ஏனென்றால் இன்னும் சில பக்கங்கள் இருக்கிறது, நான் முடிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று அந்த பேரறிஞர் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருந்தார் என்றால் அந்த ஒரு உணர்வு, அந்த ரசனை நம் எல்லோருக்கும் வர வேண்டும். அந்த வரலாற்றை படிப்பதனுடைய நோக்கமே அதுதான். மனிதன் ஒவ்வொருவனுக்கும் சிந்தனை வளம் நிறைந்திருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த சிந்தனைகளை ஒரு சமூக மாற்றத்திற்கே தந்திருக்கிற வல்லமையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் அப்படி, அதாவது
எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் யார் அவர் யார் என்று பார்ப்பதை விட அந்த சிந்தனைகளை மட்டும் நாம் கையில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் மிக உயரிய முத்துக்கள், இன்னும் சொல்ல போனால் மூழ்குகிற அளவுக்குத்தான் கடலுக்குள் முத்துக்கள் கிடைக்கும் என்றால், நாம் புத்தகத்தில் எந்த அளவுக்கு ஆழ்ந்து பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயரிய சிந்தனைகளாகிய முத்துக்களை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அவர்களுக்கு அந்த முத்துக்களை மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தி, ஒரு நிமிடத்தில் முடித்து நிறைவு செய்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு காட்சி, மகாபாரதத்தில் ஒரு காட்சி. கிருஷ்ண பரமாத்மா நாளைக்கு சபைக்குள்ள வரப்போறான்னு அறிவிப்பு வருகிறது. உள்ள வரப்போறார். துரியோதன சொன்னா யாருமே எழுந்திருக்க கூடாது அப்படின்னா, 56 தேசத்து ராஜாக்களுக்கு இது பொருந்தும்னா, மறுநாள் கிருஷ்ண பரமாத்மா உள்ளே நுழைகிறார் துரியோதன சபைக்குள்ளே. 55 தேசத்து ராஜாக்கள் எழுந்து விட்டார்கள். ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் எழுந்து விட்டார்கள். ஓ நமோ நாராயணா என்று சொல்லிவிட்டார்கள். கர்ணன் எழுந்திருக்கவில்லை, துரியோதனன் எழுந்திருக்கவில்லை. சொன்னவன் அவன் கூட இருக்கிறவன். கர்ணன் தலை கவிழ்ந்து இருக்கிறான். தலை கவிழ்ந்து இருக்கிற கர்ணனை துரியோதனன் பார்க்கிறான். நண்பனாய் வந்தான்டா நண்பன், எழுந்திருக்க கூடாது என்றுதான் நான் சொன்னேன், ஆனால் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று தலை கவிழ்ந்து இருக்கிறான். இவன் தான்டா நண்பன் அவன் நினைச்சான். அந்த கர்ணனை கிராஸ் பண்ணி போறாரு கண்ணபெருமான். அவனை பார்த்துட்டு என்ன நினைச்சாரன் தெரியுமா? எழுந்து நின்று எனக்கு வணக்கம் செலுத்தினால் நண்பன் துரியோதனன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி தலையால் என்னை வணங்குகிறாயா கர்ணா என்று நினைத்து போனான்னா, துரியோதனன் அவன் தகுதிக்கு நினைச்சான், கண்ணபெருமான் அவர் தகுதிக்கு நினைத்தார் என்றால் எப்பொழுதும் நம்முடைய பார்வை உயர்வாக இருக்க வேண்டும். அந்த உயர்வை தருவது உன்னதமான நூல்கள். அதை வாங்கி பயன்பெறத்தான் புத்தக திருவிழா. அழைத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்த உங்களுக்கும், இருந்து கேட்ட பெருமைப்படுத்திய மாவட்ட ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர், பயிற்சி ஆட்சியர் அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.